நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த எல்லா பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஆத்மாவோடு கூட பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கலிகூற பண்ணினதுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே மீண்டுமாய் உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். மீண்டும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக. இந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அநேகர் வருகிறார்கள். அந்த வசனத்தை 13வது வசனம் வாசிங்க பார்ப்போம். தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அப்போ நல்லா கவனிங்க. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மிக முக்கியமான அழைப்புக்காக அழைக்கிறார். அவங்ககிட்ட சில பொறுப்புகளை கொடுக்க போகிறார். ஆனால் அவரிடத்தில் வந்தவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. குறிப்பாக அவரிடத்தில் வந்தவர்கள்னு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்தணும்னு ஒரு ஆசை இருக்குது. அப்படி ஆசை இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷன், தரிசனம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் தரிசனம் கர்த்தரது ஒன்று இருக்கு. அது ஒன்று நம்ம மேலே வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். அவர் நினைச்சதை விட பெரிய தரிசனத்தை கூட நம்ம நினைக்கலாம். அல்லது அவர் நமக்கு வச்சிருக்கிறத விட சின்னதாக கூட நம்ம யோசிக்கலாம். இப்போது சகோதரன் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் நல்லா பெருசாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு இருக்கு இல்லையா. நாம் ரொம்ப சின்னதாக யோசிக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் போகலை, நாம் ஆண்டவர்கிட்ட பாரபட்சம் இல்லை, எல்லாம் உண்மைதான். சில நேரங்களில் நாம் வச்சிருக்கிறத விட பெருசாக அவர் வச்சிருப்பாரு. சில நேரங்களில் அவர் ஒன்று தான் வச்சிருப்பாரு. நாம் இப்போ தாவீது அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனாலும் சவுலுக்கு இன்னும் ராஜாவாக இருக்கணும்னு என்ன இருக்குது, ஆசை இருக்குது. அவருக்கு அப்புறம் யார் வரணும்? யோனத்தான் வரணும். அவருடைய தாட் வேற மாதிரி இருக்குது. அது உலக பிரகாரமாக சரிதான், அவருடைய தாட் கரெக்ட் தான். ஆனால் தேவ திட்டம் வேறையாக இருக்கிறது. சில நேரங்கள் ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை சொல்லுவார். அந்த அழைப்பு, அந்த தரிசனம் இருக்கும். அந்த தரிசனம் என்னங்கிறத பார்த்தா ஓடணும். சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் பெருசாக நினச்சி கர்த்தர் சித்தத்தை விட்டு வெளியே போயிடுவோம். அப்படியே அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு வெளியே போயிடுவோம். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற திட்டத்தை ரொம்ப நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லை, நம்மளால முடியாது, ஆவாதுங்க அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, தமக்கு ஒரு சித்தத்தை அல்லது தனக்கு ஒரு திட்டத்தை வச்சுட்டு தான் எல்லாரையுமே கூப்பிட்றார். அத்தனை பேரையும் அழைக்கும் போது கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஆனால் வருகிறவர்களில் அந்த வசனம் என்ன சொல்லு திருப்பி? பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்போ இயேசு கிட்ட அநேகர் வந்தார்கள். வந்தவர்களில் தமக்கு சித்தமானவர்களை அழைத்தார். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்த எல்லாருமே, அத்தனை பேருமே அந்த அப்போஸ்தலருடைய பட்டத்துக்கோ அந்த காரியத்திற்கோ அழைக்கப்படவில்லை. தம்மிடத்தில் வந்தவர்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு? செலக்ட் பண்ணார். ஆனால் தேவ திட்டம் யார் மேல் இருக்கிறதுன்னு பார்க்கணும். தம்மிடத்தில் வந்த தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, நிறைய பேர் வந்திருந்தாலும் கூட தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கர்த்தரிடத்தில் வந்தவர்களில் அவருக்கு சித்தம் யார் மேல இருக்குது, என்ன திட்டத்தில் இருக்குது, அதான் இம்பார்ட்டன்ட். வந்தவங்க எல்லாரும் அவர் திட்டத்தில் இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் ஒரு திட்டம் இருக்கு. ஆனா அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. எல்லார் மேலேயும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? லேவி கோத்திரம் என்பது வேறு பிரிக்கப்பட்ட கோத்திரம். அவர் பிரிக்கும் போதே என்ன சொல்றாரு? லேவி கோத்திரத்துக்கு எந்த பங்கு என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க, அவர்களுக்கு நானே சுதந்திரம். ஆனால் லேவி கோத்திரத்தில் ஆரோனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆரோனுடைய வம்சத்தின் மேல, குடும்பத்தின் மேல திட்டம் இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு திட்டம் இருக்கு. அதுல அவருக்கு நம்ம மேல ஒரு திட்டம் இருக்கு. நாம அந்த பர்டிகுலர் திட்டத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறதா இம்பார்ட்டன்ட். விசேஷித்த அழைப்பு, இப்படி வச்சுக்கோங்களேன். விசேஷித்த அழைப்பு ஒன்று இருக்கும். அந்த விசேஷித்த அழைப்பை கர்த்தர் யாருக்கிட்ட கொடுக்குறாரு? அவர்கிட்ட நிறைய பேர் வராங்க. 5000 பேர் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அவர் 4வது அதிகாரம் மத்திய சுவிசேஷ மலை மேலே ஏறி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே தான் அவர் என்ன செய்யறாருன்னா, தமிழத்தில் வந்தவர்களை கூப்பிட்டு என்ன செய்யறாரு? 12 பேர்களை அழைக்கிறார். அப்படிதானே இருக்குது? அப்படிதான் அவர் அழைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எல்லார் மேலையும் இந்த திட்டம் இருக்குதா, அவருடைய சித்தம் இருக்குதான்னா இல்ல, அப்படி இல்லை. வசனம் சொல்லுது, தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் அழைத்து. அப்போ தமக்கு சித்தமானவர்கள் அப்படிங்கிறத கர்த்தர் என்ன கிரைட்டீரியால அப்படின்னும் போது எனக்கு ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தினார். அப்படி உணர்த்தினதுக்கு ஆண்டவர் கொடுத்ததான சில வார்த்தைகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஆண்டவர் தம்மிடத்தில் வந்தவர்களில் சிலரை தெரிந்து கொண்டார்னு இருக்கு இல்லையா, சித்தமானவர்களை தெரிந்து கொண்டார்னு இருக்குல்ல. இப்போ நீங்க ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அல்லது ஆண்டவர் அழைக்கும் போது, இப்போ வந்தவங்கள உங்களுக்கு அழைப்பு இருக்கான்றதான் ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த அழைப்புக்குள்ள நம்ம வரோமா, அழைப்பு இருக்கால் இல்லை, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும் பொழுது
இப்போ முதலாவதாக ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது அதுல என்ன எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க. வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு 100 வருஷமாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். 100 வருஷமா ஒரு அழைப்பு. இந்த அழைப்பு எப்பேற்பட்டதாக இருக்கிறதுனா, அடுத்த ஜெனரேஷன், இப்போ உலகம் அழிச்சிட்டு அடுத்த ஒரு ஜெனரேஷன் ஆரம்பிக்க போறார். அந்த ஜெனரேஷனுக்குரியவங்களை தான் இப்போ அழைக்கிறார். ஆண்டவருடைய நோவாவை கூப்பிட்டு ஆண்டவர் கூப்பிட சொன்னது எதுக்காகனா, அந்த பேழை ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் இந்த பூமியில இறங்கி அராரத் மலையில இறங்கி பலுகி பெருகி நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்க போகுது. இன்னும் சொல்ல போனா அடுத்த யுகத்தை கொண்டு வர போகுது. அப்படி ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் இருக்கு. அந்த மாஸ்டர் பிளானுக்கு கர்த்தர் அழைக்கிறார். மாஸ்டர் பிளானுக்கு என்ன செய்யறாரு? கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும் பொழுது வசனம் சொல்லுது 8 பேர் மாத்திரம் அப்படின்னு இருக்கு. அதுல அவங்க குடும்பம் அப்படின்னு நீங்க பார்க்க கூடாது. குடும்பத்திலேயே அழைப்புக்கு வராதவங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்க பசங்க நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அந்த அழைப்புக்குள்ள வராமையே போயிருக்கலாம். பசங்க சொல்லிருக்கலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாம் வாலிப பசங்க, திருமணமான பசங்க, அவங்க நினைச்சிட்டா செஞ்சிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா தாவீதோடைய அழைப்பை அப்சலோம் புரிஞ்சு கொள்ளவே இல்லை இல்லையா? ஆரோனுடைய அழைப்பை நாதாப் அபியூ புரிஞ்சு கொள்ளவே இல்லை. சாமுவேல் அழைப்பை அவங்க பசங்க புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் அந்த அழைப்பை புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர். நோவா இன்னும் சொன்னா 7 பேர். நோவாவுடைய அழைப்பை புரிந்து கொண்டவர்கள் 7 பேர். ஏன்னா சில நேரத்தில் மனைவியும் அதை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். யோபுவோட அழைப்பை யார் புரிஞ்சு கொள்ளல? அவன் மனைவி புரிந்து கொள்ளவே இல்லை பாருங்களேன். அப்படியானால் மனைவியும் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இவனால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? இந்த 100 வருஷம் பிரசங்கத்துல, ஏன்னா 500வது வருஷத்துல தான் கர்த்தர் பேசுறாரு. ஸோ அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 500வது வயசுல கர்த்தர் பேசுறாரு. 600வது வருஷம் தான் ஜலப்பிரளயம் வருது. 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு 11வது வசனத்துல. அப்ப இந்த 100 வருஷம் கர்த்தர் பேசுறார், நோவாவை கொண்டு பேசுகிறார். ஒரு 7 பேரை தான் அவனால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? ஆதாயம் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் அழைப்பு பூமியில் இருக்கிற எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. அத்தனை பேருக்கும் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இன்னும் நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்து, அப்போ இந்த 100 வருஷமா கர்த்தர் நீடிய பொறுமையா இருந்துதான் பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறார் நோவாவுக்கு. 100 வருஷமா நோவா பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் நீடிய பொறுமையோட காத்திருந்து பிரசங்கம் பண்றாரு. நீடிய பொறுமையோட காத்திருந்து வாசிங்க. கீழ்ப்படியாமல் போனவர்கள். என்ன கீழ்ப்படியாம போனாங்க? கீழ்ப்படியாம போறதுக்கு என்ன காரணம்? நோவாவுடைய காலத்துல இந்த 100 வருஷமா பிரசங்கம் பண்ண இந்த 7 பேரை தவிர மிச்சம் யாருமே கீழ்ப்படியவில்லை. என்ன கீழ்ப்படியவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய 24, 37, 38 சொல்லுது, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். அப்ப இவங்க கீழ்ப்படியாம போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, புசிப்பு குடிப்பு, பெண் கொடுத்து பெண் எடுத்தல். பெண் கொடுத்து பெண் எடுத்தல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாசிக்க முடியும் 6ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்துல தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு என்ன செஞ்சாங்க? சம்பந்தம் கலந்தார்கள். கல்யாணம் பண்றது தப்பு இல்ல. அவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அப்போ அவிசுவாசி விசுவாசியோடு கல்யாணம், புசித்து குடித்து, இவங்க எல்லாம் இதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. உலக பிரகமனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. எல்லாம் பர்ஃபெக்ட். இங்க யாருமே 2 பொண்டாட்டிக்காரன்லாம் சொல்லவே இல்லை. யாருமே பயங்கரமா இருந்தா அப்படிலாம் சொல்லல. இவங்க அத்தனை பேரும் கீழ்ப்படியாமல் போனவர்கள். எதுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள்? உலகத்தின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். தேவனுடைய பிரமாணத்துக்கு, மகா பெரிய பிளானுக்கு கீழ்ப்படியாதவர்கள். இவங்களுக்கு அந்த தரிசனமே இல்லை. இவனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும்? இங்க பர்ஃபெக்ட், இங்க கரெக்டா கூட இருக்கலாம், சூப்பரா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் மாதிரி தான் நானும் கேட்கிறேன், ஒன்றும் இல்லை. அப்போ கர்த்தர் அழைக்கிற அழைப்புல இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தினுடைய பிளான், விஷன், தரிசனம் இருக்கணும். அதுதான் கர்த்தர் அழைக்கிற அழைப்பு. முதலாவது கர்த்தர் அழைக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டத்துக்கு அந்த விஷனே ஓப்பன் ஆகல. கர்த்தர் எதுக்கு கூப்பிடுறாருனே தெரியல. யோசித்து பாருங்க. அந்த அராரத் மலையிலிருந்து இறங்கி வந்தோடனே, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இதுக்கு தான் கர்த்தர் அழைச்சார். அந்த அழைப்பினுடைய நோக்கம் என்ன? உங்களை காப்பாற்றுவதல்ல. நோவாவை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்திருக்கும்? கர்த்தர் நம்மளை காப்பாத்துறாரு, பேழைக்குள்ள வைக்கிறாரு. இப்போ இதே தான் நம்ம எல்லாருக்கும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன? போஷிக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு, கர்த்தர் காப்பாத்துறாரு, பாவத்தில் இல்லாம பாத்துக்கிறாரு, ஆண்டவர் இந்த உபத்திரவத்துக்கு நடுவுலையும் வச்சுக்கிறாரு. இது மட்டும் அல்ல, இதுக்கு பின்னாடி உங்களை கொண்டு ஹெவன்லி பிளான் ஒன்று இருக்கு. அந்த பிளானுக்கு கீழ்ப்படிந்தவங்க தான் இதுல வர முடியும். அவருக்கு விட்ட வர வேண்டியவர்கள் அந்த பிளான் உடையவர்களா இருக்கணும். எந்த பிளான்? அதுக்கப்புறம் பலுகி பெருகி பூமியை நான் நிரப்புவேன். ஒரு நாள் ஆண்டவர் இதை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கம்பாரிசன் சொல்லி கொடுத்தாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ நோவா பேழையை எத்தனை வருஷம் ஆயத்தம் பண்ணாரு?
எத்தனை வருஷம் ஆயத்தம் பண்ணாரு? 100 வருஷம் ஆயத்தம் பண்ணாரு. எத்தனை வருஷம் அந்த பேழை ஊழியம் பண்ணுச்சு? எத்தனை வருஷம் அந்த பேழை ஊழியம் பண்ணுச்சு? 1 வருஷம் தான் ஊழியம் பண்ணுச்சு. அப்போ 1 வருஷத்துக்கு ஆயத்தம் எத்தனை வருஷம்? 100 வருஷம். இந்த ரேஷியோவை உங்களால் ஒத்துக்க முடியுமா? 1 வருஷம் ஊழியம் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ரெடி ஆகணும்? 100 வருஷம். சரி, இப்படி எடுத்துக்கங்க. மோசே எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு? எத்தனை வருஷம்? 40 வருஷம் மினிஸ்ட்ரி பண்ணாரு. எத்தனை வருஷம் ரெடி ஆனாரு? 40 வருஷம் ரெடி ஆனாரு. எகிப்தையும் சேர்த்துட்டா 80 வருஷம் ரெடி ஆனார். அப்போ 40 வருஷம் ஊழியத்துக்கு எத்தனை வருஷம் ரெடி ஆகணும்? 80 வருஷம் ரெடி ஆகணும். சரி, இப்படி வாங்க. இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு? 3.5 வருஷம். எத்தனை வருஷம் ரெடி ஆனாரு? இந்த ரேஷியோ ஒத்துக்க முடியுமா உங்களால? 30 வருஷம் ரெடியாகி 3 வருஷம் ஊழியம், 80 வருஷம் ரெடியாகி 40 வருஷம் ஊழியம், 100 வருஷம் ரெடியாகி 1 வருஷம் ஊழியம். இதை உங்களால் ஒத்துக்க முடியுமா? இன்னைக்கு ஒத்துக்க முடியுமா? 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சா தான் ஊழியம் பண்ணி, தான் பையன் ஊழியம் பண்ணி, தான் பேரன் ஊழியம் பண்ணுற வரைக்கும் அது செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம். ஒன்லி 3 இயர்ஸ் பைபிள் காலேஜ் முடிச்சாச்சுன்னா இல்லையா? ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 29 வயசு வரைக்கும் எனக்கு ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு. எப்படி? ஒரு 11 வருஷம் 12 வருஷம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். 30 வயசுல நான் மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். இந்த 30 வயசு மொத்தமே 12 வருஷம் தான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ 12 வருஷம் ஆனோட நான் என்ன எதிர்பார்க்குறேன்? முடிவு பரியந்தம் நிலைநிற்கணும் எதிர்பார்க்குறேன் இல்லையா? ரேஷியோ கம்மியாக இருக்குது பாருங்க. அவங்க ரேஷியோ இந்த ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதை சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பேசும்போது இது நியாயமாப்படுதா உனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். 100 வருஷம் ஊழியம் பண்ணும்போது 1 வருஷம் தான் ஊழியம் பண்ணியிருக்கு. 100 வருஷம் ரெடியாகி 1 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கு பேழை. இது வந்து நியாயமான ஒரு ரேஷியோவாக இருக்குதா அப்படின்னும் போது மாம்சத்தில் நியாயமாக படவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அது 1 வருஷம் ஊழியம் பண்ணது நீ பார்க்கக்கூடாது. அந்த ஊழியத்தினுடைய எஃபெக்ட் அடுத்த 4000 வருஷம் இருக்கு. அது உள்ளிருந்து வந்தவங்க தான் இன்னைய வரைக்கும் பல்லுகி பெருகி பூமியில் இருக்கிறாங்க. 40 வருஷம் தான் ஊழியம் பண்ணாரு மோசே, 80 வருஷம் ரெடி ஆனாரு. ஆனா அவர் பண்ண அந்த நியாயப்பிரமாணம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு போனாரு. அடுத்த 2000 வருஷத்துக்கு பூமியில இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் பண்ணாரு, 30 வருஷம் ரெடி ஆனாரு. ஆனா அடுத்த 2000 வருஷம் பாவ மன்னிப்பு இன்னும் பூமியில இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நீங்க எவ்வளவு ஊழியம் பண்றீங்கிறது முக்கியம் இல்ல, உங்க ஊழியம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை நீங்க போன பிறகு ஏற்படுத்துது, அந்த விஷன் இருக்கணும், பின்னாடி இருக்கணும் அந்த விஷன். யோசித்து பாருங்க, எங்கேயோ எபேசு சிறையில் ஒரு லெட்டர் எழுதுறாரு. எபேசுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, எபேசியருக்குன்னு எழுதுறாரு. பவுலுக்கு தெரியுமா இதை நான் எழுத போறது எபேசியருக்கு? அவ்வளவுதான் நினைச்சிருப்பாரா? இல்ல, அவரே சொல்றாரு, இதை வாசித்து மற்ற சபைகளிலும் வாசிங்கன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அன்னைக்கு ஒரு 2 வருஷம் நான் ஜெயிலுக்குள்ள இருந்து லெட்டர் எழுதினேன். 2000 வருஷமா எத்தனையோ பேரை ஜெயில இருந்து அது விடுதலை ஆக்கிக்கிட்டு இருக்குது. எத்தனையோ பேரை ஆவிக்குரிய விதத்தில் அது விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறது. அப்படின்னா என் ஊழியம் நான் இப்ப என்ன பண்றேங்கல்ல, ஃபியூச்சர் விஷன். ஃபியூச்சர் விஷன்னா ஸ்பிரிச்சுவலி கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு. இப்பவும் சொல்றேன், இந்த பூமியில நீங்க பண்ண போற இந்த இது எல்லாமே ஆயத்தம் மட்டுமே. இது எல்லாமே நீங்க ரெடி ஆவறீங்க. எதுக்கு தெரியுமா? நித்தியத்தில் நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களா இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து பாடு அனுபவிச்சாரு 3.5 வருஷம், கடைசியா ஒரு 3 நாள் பாடு அனுபவிச்சாரு. யோசித்து பாருங்க, அந்த ஒரு பாடு எத்தனை ஆயிரம் வருஷம் பாவியை மீட்குது, எத்தனை ஆயிரம் பேர் விழுந்தவங்களை திருப்பி கொண்டு வருது, எத்தனை ஆயிரம் பேர் பின்மாற்றம் அடைஞ்சவங்களை கொண்டு வருது, இன்னும் எத்தனை லட்சம் பேரை கொண்டு வர போகுது. அதுதான் ஒரு விஷன், அதுதான் தரிசனத்தினுடையதான உங்க ஊழியத்தினுடைய தரிசனமாக இருக்கணும். எங்கிட்ட கர்த்தர் ஏன் அழைக்கிறார் தெரியுமா? நோவாவுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு, இது அல்ல, இது 1 வருஷம் தான், அதுக்கு பிறகு பல்லுகி பெருகி நான் பூமியை நிரப்புவேன். அந்த மிருகங்களுக்கெல்லாம் இருந்துச்சு, 2 பேரா போங்க. ஏன்? வரப்போகிற இந்த ஜலப்பிரளவில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு மட்டும் அல்ல, இதற்கு பின்னால் எனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது, அதுதான் அடுத்து செய்ய போறது. அந்த தரிசனம் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் எட்டர்னல் விஷன் தான். அவன் அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான். அவனுக்கு அந்த எட்டர்னல் விஷன். யோபு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அவரை காணும். அந்த விஷன். யாக்கோபுக்கு எட்டர்னல் விஷன் இருந்துச்சு, ஒவ்வொருத்தருக்கும், யோசேப்புக்கு இருந்துச்சு, என் எலும்புகளை கொண்டு போங்க. இந்த எட்டர்னல் விஷன் நமக்கு வரணும். அதுதான் கர்த்தர் அழைக்கிற அழைப்பின் அந்த கூட்டத்தில் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவர்கள். வர்றவங்க சிலர் வரவே இல்லை. நோவா கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம் அழைக்கப்பட்டாங்க, எத்தனையோ பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இவங்க யாருமே வரவே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே அந்த எட்டர்னல் விஷன் கிடையாது. ஒரு 8 பேருக்கு மாத்திரம் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, அந்த வாலிப பசங்க அவங்க மனைவிகள் இனி கொண்டு வர முடியுமானா நமக்கு தெரியாது.
தம்முடைய பிள்ளைகளை விஷனுக்குள்ள நம்மளால் கொண்டு வர முடியுமா? தம்முடைய பிள்ளைகளை என்னுடைய அந்த மனைவிமார்களை கொண்டு வர முடியுமா? இன்னைக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஊழியக்காரங்களா இருக்கட்டும், ஆவிக்குரியவர்களா இருக்கட்டும், தன்னுடைய விஷனை தங்க பிள்ளைகளுக்குள்ள நுழைக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க. எத்தனை எதிர்ப்பு, எத்தனை எதிர்ப்பேச்சு. ஏன் எதற்கு? ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கக்கூடாதான்? ஒய் அப்படின்னு கேட்கக்கூடாதான். கர்த்தர் ஒன்று சொன்னா எஸ் தான், ஒய் கிடையாது, ஏனே கிடையாது. ஓகே ஆண்டவரே. அந்த கீழ்ப்படிதல் இருக்குல்ல, கேட்காம கீழ்ப்படிதல், அதுதான் விசுவாசத்தினுடைய ஸ்டார்டிங். ட்ரஸ்ட். ஒண்ணுமே கேட்காம அப்படியே கீழ்ப்படுகிறங்க. இப்போ ரெபேக்காளை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மனுஷனோடு கூட போகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஈசாக்க பார்க்கல, என்ன இருக்குன்னு தெரியாது. ஈசாக்குடையதான கலர் தெரியாது. நோ வாட்ஸ்அப், நோ ஃபேஸ்புக், ட்விட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது. ஈசா கலர் தெரியாது, ஈசாக்குடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒன்னே ஒன்று கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் போகிறேன். இதுதான் ஃபெய்த், இதுதான் விசுவாசிச்சு நடக்கிறது. ஒன்று எனக்கு தெரியாது. இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்த பிறகும் ஒரு விசுவாசம் வரமாட்டேங்குதுல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்குள்ள இருக்கிற ஒய். ஏன், எப்படி, எதனால, முடியுமா, இந்த கொஸ்டினே வேண்டாம். ஆண்டவர் ஊழியத்துக்கு என்னை அழைத்த போது 2004 ஆவியானவர் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார். 2003 ஏப்ரலில் ஆண்டவர் கூப்பிட்டார், மினிஸ்ட்ரி வான்னு சொல்லி கூப்பிட்டார். அந்த மினிஸ்ட்ரியை கூப்பிட்ட நாளிலிருந்து நான் போய் என்ன பண்ண போகிறேன், எப்படி மினிஸ்ட்ரி பண்ண போகிறேன்ற கொஸ்டினே எனக்கு வரவே இல்லை. ஆனால் எனக்கு பேக்ரவுண்டே கிடையாது. எனக்கு ஊழியம் பேக்ரவுண்ட் கிடையாது, பைபிள் காலேஜ் முடிக்கலை, யாரை போய் பார்க்கணும்னு தெரியாது, யாருக்கிட்ட அசிஸ்டன்ட் ஆகணும்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா எனக்கு போதகர் அழைப்புக்கு, அதாவது மெய்ப்பன் அழைப்பு கிடையாது. அதனால் எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சேர முடியாது. எந்த இல்லை, பிளாங்காக இருக்குது. ஆனால் கொஸ்டினே எனக்கு வரவே இல்லை. அந்த கேள்வியே எனக்கு வரல, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வரவே இல்லை. பிளாங்காக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நேற்று கூட பேசிகிட்டு இருந்தேன். நான் வரேங்கிறத, எங்கள் வீட்டாருக்கு மினிஸ்ட்ரிக்கு வரேன்றத நான் இந்தியா வர வரைக்கும் சொல்லலை, சொல்லவே இல்லை. ஏன்னா டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். நான் டிரான்சிட், எனக்கு பஹ்ரைனில் இறங்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இன்னும் ஒரு 4 மணி நேரத்தில் இந்தியாவுக்கு வந்துடுவேன். ஏன், என்னாச்சு? நாங்கள் ஒன்றும் இல்லை, லீவு, அதனால் வரேன்னு. இறங்கின உடனே என்னை கேட்டாங்க, எப்பப்பா திருப்பி போகிற, டிக்கெட் போட்டிருக்கிறேன். நாங்கள் வீட்டுக்கு போய் சொல்கிறேன்ட்டு போயிட்டேன். வீட்டில் போய் தான் சொன்னேன், நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், இனி போக மாட்டேன்னு சொல்லி. யாருக்கிட்டையும் சொல்லலை, வீட்டில் கூட சொல்லலை. எதுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, இவங்க எல்லாம் நிறுத்திடுவாங்களோ. என்னுடைய ட்ரஸ்ட் முழுக்க வேர்ட் ஆஃப் காட் மேலே தான் இருந்துச்சு. அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த எட்டர்னல் விஷன் வரணும், அப்போ தான் ஃபெய்த் வரும். ஃபெய்த் எப்போ உங்களுக்கு போகும் தெரியுமா? சில நேரங்களில் இந்த எட்டர்னல் விஷன் இல்லாத போது. என்ன கூப்பிட்டாரா, ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் கூப்பிட்டுருக்கிறாரு. அது இப்போ நடக்கிறதும் இல்லை, இனிமேல் நடக்கிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க, உங்களை என்னை மீட்டாச்சு, பரலோகம் இருக்குது, அவ்வளோதானே, விட்டுற வேண்டியதானே. உங்களை ஒரு நாள் பரலோகத்துக்கு கூட்டு போன்னு சொல்லாமல. அவர் திருப்பி சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். என் பிதாவுக்கு அநேக இருக்கு, ஆனால் நான் போய் என்ன பண்ணுறேன், ரெடி பண்ணுறேன்றாரு. அதோட அர்த்தம் என்ன? ஏற்கனவே பூமி இருந்துச்சு, அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, அதை ரெடி பண்ணி ஆதாமுக்கு அவர் கொடுத்தாரு பாருங்களேன். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு எனக்கு ரெடி பண்ணுறாராமா. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு மண் இருக்கணும், மண் இருந்தால் தான் ஆதாம செய்ய முடியும். அப்போ நம்ம வாழ போகிறது ஸ்பிரிட் வேர்ல்டு, அந்த ஸ்பிரிட்டில் உள்ளதான காரியங்கள் எல்லாம் ரெடி பண்ணுறாரு. ஒரு நாளில் ரெடி பண்ணி கொடுத்த பூமியை இப்படி இருக்குது, 2000 வருஷமா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும்? இந்த விஷன் வரணும். அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான சாவாமையும் தரித்து கொள்ளும், அந்த விஷன் வரணும். எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அந்த விஷன் வரணும். அது என் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, ஆவியிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், அந்த விஷன் வரணும். அந்த பூமி எப்படி, அந்த வானம், அந்த எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறது எப்படி, அதை நோக்கி, அதுதான் எட்டர்னல். இந்த எட்டர்னல் விஷனை வச்சிருந்ததுனால தான் ஆபிரகாமால போக முடிஞ்சிச்சு. இது இல்லாததுனால தான் நோவா காலத்தில் யாராலையுமே வர முடியல. அவங்க அத்தனை பேரும் பூமியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. அவங்க சீர்கேடு, கொடுமை எல்லாம் இருக்கு. ஆனால் அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு வார்த்தையில் ஆண்டவர் முடிச்சிட்டாரு, கீழ்ப்படியாமல் போனவர்கள். ஏன், எதுக்கு கீழ்ப்படியில? எட்டர்னல் விஷன், எட்டர்னல் காலிங், அதுக்கு அவங்க கீழ்ப்படியில. உங்களை ஆண்டவர் அழைக்கும் போது தயவு செய்து இந்த மாதிரி காரியங்களை எதிர்பார்க்காதீங்க. உங்க விஷன் எட்டர்னலாக இருக்கட்டும். எடுத்து நம்பி தைரியமா கால வைங்க, விஷன் எட்டர்னலாக இருக்கும். 2வது, இயேசு கிட்ட வந்தவர்களில், அடுத்து வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இவெல்லாம் யாருக்கு, எதுக்காக ஆண்டவரை தேடினவன்? இப்ப சிம்பிளா இதை நீங்க அப்பத்துக்காக, சாப்பாட்டுக்காக தேடினவங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட முடியாது. அப்ப ஸ்பிரிச்சுவல் கூட நம்ம போக முடியாது. ஏன்னா
அப்பத்துக்காக தேடினவங்க எல்லாரும் தான் தேடினாங்க. ஆனால் இவங்களை பற்றி ஆண்டவர் சொல்லும்பொழுது, நீங்கள் அப்பத்துக்காக என்னை தேடுகிறீர்கள். ஒரு உலக பிரகாரமாக ஆண்டவரை தேடுறவங்க இருக்கிறாங்க. தேவைகள், வேர்ல்ட்லி நீட்ஸ். இயேசுக்கிட்ட இப்போ ஆக்சுவலாக இவன் யாரும் தெரியுங்களா? இயேசு இப்போ சொல்கிறார்ல அந்த 6ஆம் அதிகாரத்தில், இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 6ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன், ஆரம்பத்தில் 5000 பேருக்கு போஷிச்சிருப்பார். நம்ம இடத்துல வரவங்க எல்லாரையும் வராங்க, அவர்களை பார்த்தாரு, 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டாரு. இப்போ இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மீட்டிங்க்கு இவன் இயேசுவோடைய ஷெடியூலை இவன் ரெடி பண்ணிட்டான். இவன் என்ன சொல்லிட்டான் வீட்டில் ஒய்ஃப்கிட்ட, நான் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், சொல்லிட்டான் சாப்பாடுலாம் ஒன்றும் செய்யாத, என்ன பண்ண போகிற? இல்லைங்க அரிசி உல வைக்கலாங்க. இயேசுநாதர் மீட்டிங் எங்கன்னு பாரு. என்னங்க காலைல போய் மீட்டிங்கும் கேட்ட மாதிரி ஆகிப்போச்சு. முடியும் போது சாப்பாடும் போடுவார், மிச்சம் மீதி இருந்தால் கையில் பார்சலும் கொடுத்துருவார். அவர் அப்படி தானே சொன்னார், மீதமானதை 12 கோடி நிறைய எடுங்கள், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அன்லிமிட்டெட் மீல்ஸு. அதுவும் என்னவா, நான் வெஜிடேரியன். மீன் அப்பமும் கொடுப்பாரு, மீனும் கொடுப்பாரு. இப்போ இவன் எல்லாம் என்ன முடிவு பண்ணிட்டான், காலையில் எழுந்திரிச்சான், தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டான், இன்றைக்கி இயேசுநாதர் மீட்டிங் எங்கங்க? அவர் இங்கே கல்லியா கிட்ட பேசுகிறார். ரைட்டு, கிளம்பி போவோம். எங்கே இருக்குது மீட்டிங் பாரு. காலங்கத்தில் இயேசுநாதர் பார்த்தான மறுநாள், எங்கடா வந்தீங்க எல்லாம்? அவருக்கே ஆச்சரியம்னா இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஸோ இவன்லாம் எதுக்காக வந்தவன்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இஸ்ரவேல் ஜனங்க பின்பற்றி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அவனும் இவனும் சாப்பாட்டுக்காக தான் பின்பற்றான். அதே கூட்டம் தான், அதே தேவன் தான், வேர்ஷன் தான் வேற. 2000 வருஷம் கழிச்சு நடக்குது. அதே தேவன் தான் கூட்டு வராரு, அதே தேவன் தான் மன்னா கொடுக்குறாரு. அங்கேயும் இயேசு ஆண்டவர் பார்த்து சொன்னா, இதே மன்னா தானா? இப்போ இவன் என்ன பண்ணுறான், அப்பத்துக்கு பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான். ஸ்டார்டிங் மறுநாளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ரைட்டு, ஆண்டவர் அப்பம் கொடுக்குறாரு, மீன் கொடுக்குறாரு. அங்கே அப்பமும் காடையும் வருது, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு, இங்கேயும் அப்பமும் மீன். ரைட்டு, லெட்ஸ் கோ அப்படின்னாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை எதுக்கு தேடுகிறீர்கள்? சாப்பாட்டு திருப்தி ஆகிறதுக்காக என்னை தேடுகிறீர்கள், நீங்கள் தேவையில்லைங்கிறார் ஆண்டவர். இவனை கொண்டு கர்த்தரால் என்ன செய்ய முடியாது? தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அவ்வளோதான். இதே கூட்டத்தில் 12 பேர் இருந்தாங்க. அவங்கள பார்த்தா கர்த்தர் சொன்னாரு, தம்மிடத்தில் வந்தவர்களை 12 பேரை தெரிந்து கொண்டு. அப்போ இவனை ஏன் செலக்ட் பண்ணார்? இவன் ஏன் செலக்ட் பண்ணார்னா, இவன் எல்லாத்தையும் விட்டு வந்தவன். இவன் அப்பத்துக்காக வந்தவன் இல்லை. இவன் அப்பத்துக்காக விட்டு வந்தவன் இல்லை, இவன் கர்த்தருக்காக வந்தவன். இப்போ நீங்க எதுக்காக அவரை பின்பற்றுகிறீர்கள்? இப்போ நீங்க கொஞ்சம் அப்படியே ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கோங்க. ஒரு குரூப் இருக்கு. ஒரு குரூப் எப்படிப்பட்ட குரூப் தெரியுமா? நல்ல வசனம் கேட்கும், நல்ல திருப்தியா வசனம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எங்க வசனம் நடந்தாலும் வசனம் கேட்க போயிடுவாங்க. அப்படியே வசனம்னா ஓகே, நாங்க என்ன தப்பாவ போறோம்? யாரா தப்பா போறோமா? இல்ல, வசனத்துக்கு போறோம், நல்லா கேட்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நல்ல வசனம் கேட்டுட்டு திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமா பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஆண்டவர் கேட்பாரு. இனி எதுக்கு இப்போ ஃபாலோ பண்ற? அப்பத்துக்கு ஃபாலோ பண்ற. அப்போ கேட்கக்கூடாதா? வசனம் கேட்கக்கூடாதா? வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறணும். இந்த அப்பத்தை சாப்பிட்டவன்ல அந்த 12 பேரும் இருக்கிறான். அந்த 12 பேரும் அவருடைய அப்பத்தை சாப்பிட்டவன் தான். ஆனால் அவங்ககிட்ட திருப்பி அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு. அதே 12 பேர் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்பத்தை எடுத்து பிட்டு 13ஆம் அதிகாரத்தில் கொடுக்குறாரு. வேலை வந்தது என்று சொல்லி அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு. அவங்கிட்ட கொடுத்தா அது கம்யூனியன், இவங்கிட்ட கொடுத்தா அது சாப்பாடு. இவன் சாப்பிட்டு திருப்தி ஆகி போயிடுவான். வீட்டுக்கு போயிட்டு திருப்பி நாளைக்கு வருவான் சாப்பிட. அவன் சாப்பிட்டு போக மாட்டான், கூடவே இருப்பான். வேறு யார் இடத்துல போவோம்? கூடவே இருப்பான். இப்ப கர்த்தருக்கு தேவை அப்பத்தை சாப்பிட்டு திருப்தியாகி போகிற கூட்டம் அல்ல, அவரோடு கூட இருந்து சித்தத்தை செய்கிற கூட்டம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை சபை இருக்குது, எத்தனை டினாமினேஷன், எத்தனை விசுவாசி. இப்போ நீங்களும் இருக்கீங்க, எல்லாரும் இருக்கிறோம், நானும் இருக்கிறேன், எல்லாரும் இருக்கிறோம். அத்தனை பேரும் அவரிடத்துல இருந்து வார்த்தையை வாங்குறோம், சாப்பிட்றோம், ஆத்மால திருப்தி ஆகுது, சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு காலத்துல அப்பத்துக்கு வராத குரூப். எப்போ நான் என்னுடைய கணக்கில் வச்சு நான் சொல்லுவேன், ஒரு காலத்துல வசனத்துக்குன்னு ஒரு சபை இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன கூப்பிட்டாலும் வராது. இது வசனத்துக்கு வரவே வராது. நோவா கூப்பிட்டா மாதிரி தான், வரமாட்டாங்க. அற்புத அடையாளம் மட்டும் வருவாங்க, வரதுக்கும் வரமாட்டாங்க. இப்போ கொரோனா காலத்துக்கு பிறகு கொஞ்சம் வசனத்து பக்கம் சபைகள் எல்லாம் திரும்பி இருக்குது. நல்லா நிறைய சபைகள் வசனத்து பக்கம் திரும்பி இருக்கு. ஆனால் இப்படி வர கூட்டத்தில் அடுத்து ஒரு குரூப் இருக்குது. இது என்ன குரூப் தெரியுமா? நல்லா வசனம் கேட்கும், சாப்பிடுவோம், வசனத்தை நல்லா சாப்பிடுவாங்க, போஷிப்பாங்க, அல்லது நல்ல திருப்தியா சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க, நல்லா சாட்சி கொடுப்பாங்க. வாட்ஸ் த ரிசல்ட்? இதனுடைய பலன் என்ன? என்ன பண்ண போறீங்க? இவ்வளோத்தையும் சாப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? அதான் கேள்வி. உங்களுக்கு தெரியும் தானே, எல்லாம் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணாட்டி வேலை செய்யாட்டி என்ன ஆயிடுவோம்? ஒபிசிட்டி வந்துடும். எல்லாத்துக்கும் என்ன வந்துடும்?
அவ்வளோதான். ஒரு விதமான அந்த ஒபேசிட்டியோட முடிவு என்ன தெரியுமா? மரணம். பவுல் சொல்றாருல்ல, கம்யூனியன்ல நீங்க சொல்லும்போது அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு சொன்னோம். உங்களில் சிலர் வியாதி உள்ளரை, ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இதை பொதுவாக நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? கம்யூனியன்ல கொடுக்கக்கூடியதான ஒரு அது அபாத்திரமா பூசிக்கூடாது, எல்லாம் ஓகே தான் இருக்கு. இப்போ இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. 3.5 வருஷம் யூதாசு ஆண்டவரோட உட்காந்து அப்பம் பிடிச்சிருக்கான் இல்லையா? ஆனால் அவன் புசிக்கும் பொழுது அந்த வசனம் அவனுக்குள் போகவே இல்லை. கர்த்தர் அவனையும் தமக்கு சித்தமானவர்களை தெரிந்து கொண்டார். அவனையும் தெரிஞ்சுக்கிட்டார். 12 பேர்ல அவனும் இருக்கிறான். நல்ல வசனம் கேட்கிறான், கூடவே இருக்கான், இயேசு கூடவே டிராவல், எங்க போனாலும். இன்னும் சொல்ல போனா பயங்கரமான டேலண்டட் ஃபெலோ. எல்லாரும் சொல்றாங்க ஸ்காரியோத் அல்லாத யூதாஸ் காரியோத் 2 பேர் இருக்காங்க. அந்த யூதாஸ் காரியோத்து இருக்கிறதுலேயே பயங்கரமான டேலண்டட் ஃபெலோவான். ஸ்காரியோத்துங்கிறது அப்படி ஒரு முக்கியமான இதுவான். அவன் வந்து அவ்வளோ காரியங்கள் செய்கிறானாமா. அவனை வசனம் சொல்லுது 3.5 வருஷம் கூட இருந்திருக்கிறான், நல்ல வசனம் கேட்டிருக்கிறான், இயேசு செய்த அற்புதங்களை பார்த்துருக்கிறான். இன்னும் சொல்ல போனா இயேசு அற்புத அடையாளங்களுக்கு அனுப்புறாரு, கூட போய் செஞ்சுட்டு வரான், எல்லாம் இருக்கு, மினிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. பட் அவனுக்குள்ள கர்த்தருடைய விஷன் இல்லை, தரிசனம் இல்லை. அவனுடைய தரிசனம் வேறையா இருக்கு. நல்லா சாப்பிட்ட குரூப் இது, அழைக்கப்பட்டதுல சாப்பிட்ட குரூப். அப்ப இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு இன்னைக்கு. இவங்க நல்ல வசனம் கேட்பாங்க, எல்லாம் சொல்ல போனா அந்த நேரத்தில் அவங்கள மாதிரி எந்துவான ஆளையே நீங்க பார்க்க முடியாது. சிலருக்குலாம் அந்த வசனம் கேட்கும் போது, அந்த செய்தியை கேட்கும் போது ஒரு எந்து வரும், அல்லது அவங்களுக்குள்ள ஆவியானவர் பேசுவார் உண்மையிலேயே. ஆனால் அதுக்கப்புறம் அது தொடர்ந்து கிரியை செய்தான்றதான் கேள்வி. தொடர்ந்து கிரியை இல்லை, அவங்க எங்க கேட்டாங்களோ அங்கே அதை விட்டுட்டு போயிடுவாங்க. இயேசுவோட இரவும் பகலும் 3 நாள் இருந்து வனாந்தரத்தில் அப்பம் புசிச்சவங்க இருக்கிறாங்க, கூடவே இருந்து அப்பம் புசிச்சவங்களும் இருக்கிறாங்க. டிஃபரன்ஸ் இருக்கு 2 பேருக்கும். அந்த டிஃபரன்ஸ்ல கூடவே இருந்து 10 நாள் இருந்து அப்பம் புசிச்சவங்கள்ல ஒருத்தன் காட்டி கொடுக்கிறவனா இருக்கான், ஒருத்தன் மறுதளிக்கிறவனா இருக்கிறான், ஒருத்தன் சிலுவை வரைக்கும் கூட வரவனா இருக்கிறான். எல்லாரும் ஓடி போறவங்க, வஸ்திரத்தை விட்டு நிர்வாணமா ஓடி போறவன் ஒருத்தன் இருக்கான், காட்டி கொடுக்கிறவன் ஒருத்தன் இருக்கான், மறுதளிக்கிறவன் ஒருத்தன் இருக்கான். ஆனா ஒருத்தன் சிலுவை வரைக்கும் வந்து கூடவே நிற்கிறவனும் இருக்கிறான். எல்லாருக்கும் இயேசு ஒரே மாதிரி தான் போஷிச்சார், எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் கொடுத்தாரு. அப்போ இவங்க அத்தனை பேர் மேலே அவருக்கு சித்தம் இருந்துச்சு. கூப்பிட்டவங்க தான் இவங்க எல்லாரும். வஸ்திரத்தை விட்டு ஓடி போனவன் ஒருத்தன், கூடவே இருந்து முதுகில் குத்துனவன் ஒருத்தன், கூடவே இருந்து சமயம் வரும்போது மறுதளிச்சுட்டு ஐயோ எனக்கு தெரியாதுங்க அவரை அப்படின்னு விட்டுட்டு போனவன் ஒருத்தன் என்ன நடந்தாலும் உன் கூடவே வருவேன்னு ஒருத்தன் அந்த சிலுவை வரைக்கும் வந்து நிற்கிறான். அவன் தான் திட்டங்களை பெற்றுக்கொள்கிறான். அப்போ நீங்களும் நானும் இந்த அழைக்கப்பட்ட கூட்டத்தில் அப்பத்தை புசித்து விட்டு போகிறோமா, அல்லது அப்பத்தை வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் கூடவே நிற்கிறோமா? அதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2வது கூட்டம். இந்த கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு கூட்டம். ஆனால் இவங்க எதுக்கு வருவாங்க தெரியுமா? இதில் பெரும்பான்மையானவங்க அப்பத்துக்கு வரவங்க. நான் தான் யோசித்து பார்த்தேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் திரள் கூட்டமாகிய ஸ்திரீ புருஷருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். எல்லாரும் அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். கம்யூனியனை வாங்கினா, இது ஒரு கம்யூனியன், இயேசு கொடுக்க வேண்டிய கம்யூனியனுடைய நிழல் இது. அப்போ திராட்சரசம் இயேசு கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? இது என்னுடைய மாம்சமாக இருக்கிறது. அவன் சொன்னா ஒரு துண்டு மாம்சத்தை கொடுத்துட்டான். ஏன்னா தாவீதால அவருக்காக சிலுவையில் அறைய முடியாது, இயேசு அறையணும். அதனுடைய நிழல் அவன் சொல்றான். இறைச்சி துண்டு, அப்பம், ரசம் 3 கொடுக்குறான். ஒரு குரூப் வாங்கிட்டு எங்க போயிருச்சு? வீட்டுக்கு போயிருச்சு. இதான் இன்னைக்கு இருக்கிற கூட்டம். அப்போ வாங்கும், திராட்சரசம் வாங்கும், ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை இருக்குது, வார்த்தை இருக்குது, வாங்குறாங்க, அவருடைய வசனத்தை வாங்குறாங்க. எத்தனை பேர் ஸ்டே வித் த காட்? ஸ்டே வித் த காட்னா தரிசனத்தில் இயேசுவோட கூடவேனா அவர் மரிச்சு கூட மரிக்கணும் அப்படின்னா அதான் சொல்லல. வசனம் சொல்லுது அவருடைய தரிசனத்தில் நிலைத்து நிற்கிறவர்கள். இன்னைக்கு வாங்கி புசிச்சு ஒரு இடம் வந்த உடனே வீட்டுக்கு போய் விட்டார்கள். ஒரு குரூப். ஒருத்தன் ஓடிட்டான். பேதுரு சொல்றார், நான் மீன் பிடிக்க போகிறேன். ஏன்? கொடுக்குற வரைக்கும் சாப்பிட்டப்பா, இப்போ கொடுக்க ஆள் இல்லை, லெட்ஸ் கோ. ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு இவர் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறோம். சரி, இவரை வச்சு என்ன பலன் இருக்கு, சம்பாதிக்க முடியும், என்ன ரெவென்யூ இருக்கு, ஒரு 30 வெள்ளிக்காசு கிடைக்கும், ரைட், ஓகே விடு, 30 வெள்ளிக்காசு வாங்கணும், காட்டி கொடுத்த பார்த்துக்கலாம். அப்புறம் இயேசுநாதர் அவர் எப்படியோ தப்பிச்சு பாருங்க, இது வரைக்கும் தப்பிச்சிருக்கிறார், தப்பிச்சு பாரு, போயிட்டான். ஒரு குரூப் இயேசு வச்சு சம்பாதிக்குது. யாரு? அப்பமும் ரசமும் குடிக்கிற கூட்டம். ஒரு குரூப் இயேசு விட்டு ஓடுது, ஒரு குரூப் மறுதளிச்சுட்டு போகுது, ஒரு குரூப் மட்டும் வீட்டுக்கு போகுது, ஒரு குரூப் மட்டும் கூட நிற்கிது. அதான் வசனம் சொல்லுது, தரிசனத்தை தாங்கி பிடிக்கிறவர்கள் இவங்க எல்லாம் கூடவே டிராவல் பண்ண. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்போ 2வது ஒரு கூட்டம் வந்துச்சு, அப்பத்தைக்காக பின்பற்றுகிற கூட்டம். அந்த கூட்டத்திலும் நீங்களாம் இருக்கக்கூடாது.
முதல்ல தரிசனம் இல்லாத ஒரு கூட்டம், இவங்க தரிசனத்தோட வந்தாங்க. ஆனா அப்பத்துக்காக வந்தவங்க இவங்க. ரெண்டாவது. மூணாவது வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இப்போ கிரௌடை யோசித்து பாருங்க. இவன் சொன்னது வனாந்தரத்திலிருந்து, இவன் ஊருக்குள்ளேயே வரல. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவன் தண்ணி வரைக்கும் தான், தண்ணியோட ஒரு கரை வரைக்கும் தான் இவன் பிரசங்கம் பண்ணுவான். அடுத்த கரையிலேருந்து இயேசுநாதர் தான் பிரசங்கம் பண்ணணும். அந்த கரைக்கு இவன் வரக்கூடாது. அது ஒரு சத்தியம் இருக்குது அதில். என்னன்னு கேட்டிங்கன்னா, யோர்தான் அப்புறத்தில் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருப்பான், இயேசு இந்த பக்கம் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருப்பார். 2 பேரும் ஆளுக்கு ஒரு கரையில் உட்காந்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவன் இந்த கரைக்கு வரமாட்டான், இவர் அந்த கரைக்கு போக மாட்டார். இது காட்ஸ் பிளானில் இருக்குது. ஸோ இவன் ஊருக்குள்ளேயே வரமாட்டான், சிட்டிக்குள்ளே வரமாட்டான். வனாந்தரத்துலேருந்து கத்துற சத்தம். ஆனால் இவங்கிட்ட போகும் க்ரௌடு. எங்கேருந்து வரும்? எருசலேம் சிட்டி கேபிட்டல்லேருந்து வருவாங்க. எங்கேருந்து வரும்? இது கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிற வார்த்தை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது எனக்கு இப்போ ஆவியானவர் உணர்த்துறது. இவன் இருக்கிறது வனாந்தரத்தில், ஆனால் கேபிட்டல் சிட்டிலேருந்து ஆள் வரும். அது தமிழ்நாடு கேபிட்டலா இந்தியா கேபிட்டலான்னு தெரியாது. வரும், ஒரு குரூப் வரும், இந்த இடத்துக்கு வரும். கர்த்தர் சொல்லுகிறது, இது வனாந்திரம், மலைக்கு மேலே யாரும் வர முடியாத இடம். ஆனால் இந்த இடத்துக்கு கேபிட்டல்ல இருந்து ஆள் வரும். இது கர்த்தர் செய்வார். அப்போ இவங்கிட்ட இருந்து ஆள் வராங்க. யோவான் ஸ்நானகனுக்கு வந்த மாதிரி வருவாங்க. இங்கேயும் வராங்க. எங்கேருந்து? யூதேயாவிலிருந்து, அப்புறத்திலிருந்து, ஓன் சிட்டிலேருந்து வருவாங்க, ஃபாரின்லேருந்து வருவாங்க. யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்து, வெளியிருந்து வருவாங்க. எல்லா பக்கத்திலிருந்தும் இங்கே ஜனங்கள் வருவார்கள். ஆனால் வருகிறவர்களில் பெரும்பான்மையானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு வசனம் சொல்லுது. தொடர்ந்து வாசிங்க. பரிசேயரும் சதிசேயரும் ஞானஸ்நானம் பெற வருகிறதை கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை வர்றவங்க எத்தனை பேர்? அவங்கள பார்த்து என்ன சொல்றான்? விரியன் பாம்பு குட்டி. விரியன் பாம்பு குட்டினா சாத்தானுடைய பிள்ளைகள் அர்த்தமா? பாம்புனா சாத்தான், பாம்பின் குட்டிகளா? அப்ப இங்க வரவங்க அத்தனை பேரும் சாத்தானுடைய குட்டியானா? இல்ல. அவன் தொடர்ந்து அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறா பாருங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளவன் யார்? இப்ப பாருங்க, நிறைய பேர் இங்க வரும்போது கர்த்தர் ப்ராஃபட்டிக்கலா சொல்றாரு. இப்ப எனக்கு பேசுறாரு, அதுதான் சொல்றேன். உங்களுக்கும் அதில் ஆண்டவர் சொல்றாரான்னு தெரியாது. இந்த இடத்துல வர்றவங்க எல்லாருமே வருகைக்கு போகணும், வருகையில் எப்படியாவது வருகையில் போகணும், வரப்போகிற உபத்திரவ காலத்துக்கு தப்பிச்சுக்கணுன்றவங்க ஒரு பெரிய மைண்ட் இருக்குங்க வரவங்களுக்கு. அப்படி வர நிறைய பேருக்கு இருக்கு. செய்தி கேட்கறவங்களே பெரும்பான்மையானவங்க. இந்த செய்தி இல்லை, எங்க செய்தி கேட்கறவங்களே பெரும்பான்மையானவங்களுக்கு வருகையை பத்தின செய்தி தான். வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள, வரப்போகிற அழிவிலிருந்து தப்பித்துக்கொள்ள என்ன செய்யணும் அப்படிங்கிற தாட் உள்ளவங்க தான் வர்றாங்களாமா. வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை சொன்னவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்ப இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பரிசேயர், ஊழியக்காரன், தேவனை அறியாதவன் கிடையாது. இவெல்லாம் யாரு? எருசலேம் கேபிட்டல்ல இருக்கிறவன், தேவனுடைய பிள்ளைகள். மகாராஜாவின் நகரத்திலிருந்து வருவாங்க, ஃபாரின்ல இருந்து தேவ பிள்ளைகள் வருவாங்க. இவங்க அத்தனை பேரும் எதுக்கு வராங்கன்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்லாம வரான். இவன் எதுக்கும் ஞானஸ்நானம் எடுத்து வச்சுப்போமே, எதுக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணிடுவோமே, எதுக்கு இந்த செய்தியை கேட்டுருவோமே அப்படின்னு வர ஒரு வயலும் இந்த வருகையில போக போறது இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, இவன் இடத்துல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கிடையாது. தெளிவா சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கன்னா என்ன? கனி இல்லாத மரம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசுநாதர் சபிச்சாரு இல்லையா அத்தி மரத்தை பார்த்து, அதுகிட்ட என்ன இல்ல? கனி இல்ல. ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனினா என்ன? ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுது, மகா செழிப்பான மேட்டிலே எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அப்படிதானே இருக்குது. அதை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி ஒரு ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல கனி கொடுக்கும் என்று காத்திருந்தார். இதான் நல்ல கனி கொடுக்குது. அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது. அவர் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். இப்ப திருப்பி அதே ஆண்டவர் சொல்றாரு, கசப்பான கனி கொடுத்தது. கசப்பான கனினா என்ன, நல்ல கனினா என்ன? அதே ஆண்டவர் பின்னாடி சொல்றாரு, வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அதுதான் நியாயத்துக்கு காத்திருந்தார், அதான் நல்ல கனி. நியாயத்திற்கு காத்திருந்தார், அதான் கசப்பான கனி. நீதிக்கு காத்திருந்தார், இதான் முறைப்பாடு. அப்ப நீதி நியாயம் என்பதுதான் நல்ல கனி, கொடுமை முறைப்பாடு என்பதுதான் கசப்பான கனி. நீதி நியாயம் அப்படிங்கிறது எங்க இருக்குது? பரிசுத்தாவின் உபதேசத்தில் இருக்குது.
அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும். அப்போ உங்ககிட்ட பரிசுத்தாவிக்குரிய கனி இருக்கணும். என்ன கனி இருக்கணும்? பரிசுத்தாவிக்குரிய கனி இருக்கணும். மாம்சத்துக்குரிய கனி இருக்குது நிறைய பேர்கிட்ட. மாம்சத்தில் தே ஆர் குட். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்காக நான் என்ன செய்வேன். இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க யாரை நல்லவன் சொல்லுவீங்க? உங்களுக்காக நான் ஜீவனையே கொடுக்குறேன், அவன் நல்லவனா கெட்டவனா? உண்மையா சொல்றான். நல்லவனா கெட்டவனா? அவன் கரெக்ட் தானே? உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது, ஐயோ உங்களுக்கு இதெல்லாம் சாவக்கூடாது, அப்படிலாம் நடக்கக்கூடாது, இவன் நல்லவனா கெட்டவனா? நல்லவன் தானே. ஆண்டவர் சொன்னாரு, அப்பால இப்போ சாத்தானே. இப்போ எது கரெக்டாக இருக்கு? மாம்சத்துக்கு ஒரு கனியில் அவன் கரெக்ட் பர்ஃபெக்ட். ஐயோ எங்கள் தலைவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, எங்கள் போதகருக்கு இப்படி நடந்துடக்கூடாது. என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, உங்களை கொல்ல போறாங்கன்றாங்க, நீங்களும் சொல்றீங்க. அவர் சொன்னார், அப்பாலே போ. இயேசுநாதர் ஒருத்தர் மனுஷனை பார்த்து சாத்தான்னு சொன்னது அவனை மட்டும்தான். யாரு? தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் அழைத்தவனை பார்த்து. இவன் பின்னாடி வந்தவன். அவர் இயேசுநாதர் சாத்தான் பிடிச்சவனை கூட சாத்தான்னு சொல்லலை. இவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அப்பாலே போ. அப்பனா இவன் என்ன பண்றான்னா, நல்ல கனி தான் கொடுக்குறான், ஆனால் அது மாம்சத்துக்கு ஏற்ற கனி. அந்த கனி கர்த்தருடைய பார்வையில் கசப்பு. கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஆவியின் கனி. இப்போ சொல்லுங்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதுக்கு? சிலுவையில் அறையப்படுவதற்கு. இப்போ அப்பா பையனை சாவடிக்க கொடுக்குறாரு. இது நல்ல கனியா மோசமான கனியா? உலக பிரகாரமா கசப்பான கனி. ஈவிரக்கமே இல்லாத அப்பா, பையன் ஜாவரேங்கிறான், அவனை அனுப்பி விடுறீங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் ஆபிரகாம் கூட்டு போய் ஈசாக்க படுக்க வச்சு மேலே கத்தியை வாங்கிட்டான். தேவன் பார்வையில் இவன் நீதிமான். பையனை என்ன பண்ணிட்டாரு, எனக்காக கத்தியை ஓங்கிட்டடான்னு இந்த மல்லாக்க படுத்த ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறானே, அவனுக்கு இவன் எப்படி? கையை கட்டப்பட்டு காலை கட்டப்பட்டு கட்டை மேலே படுக்க வச்சு இப்படி ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்பா கத்தியை வாங்கி நிற்கிறாப்புல. 3 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டாரு, காலைல வெளியே போகலாமாடா? எங்கப்பா? ஏர்லி மார்னிங் புறப்பட்டு போயிடலாம். பையன் எக்ஸ்கர்ஷன் கிளம்பிட்டான் அப்பா கூட. ஜாலியாக கூப்பிட்டு போனால், 2 பேரை கூப்பிட்டு போனாங்க. இப்படி கூப்பிட்டு போனாங்க, கழுத மேலே வச்சு அப்பா கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது ஜாலியாக இருக்குது. நல்லா கழுத மேலே அன்றைக்கி உள்ள பென்ஸுக்காரு. அன்றைக்கி கழுத தான் இருக்கிறதுலே பெரிய இது. உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாரு. சூப்பராக இருந்துச்சு. ஒரு இடத்துல கூப்பிட்டு போயிட்டு அப்பா சொல்கிறார், இந்த கட்டையெல்லாம் தூக்க. என்னப்பா இத்தனை நாள் தூக்கிட்டு வந்தீங்க, கட்டையை தூக்க சொல்கிறீங்க? சரி, அப்பா வயசானவர், 100 வயசாகி போச்சு. அப்பாவுக்கு 100, 105, 20 வயசாகி போச்சு. அப்பாவால் தூக்க முடியாது, நம்மளை தூக்க சொல்கிறார். ஓகே ஓகே அப்பா, உங்களுக்காக நான் தூக்குறேன்ப்பா. ஓகே, கட்டையை தூக்கிட்டு வரான். அப்படி மலைக்கு மேலே கூப்பிட்டு வந்தா சொல்கிறாரு, படுப்பா. என்னப்பா சொல்கிறீங்க? கையை காலை கட்டி படுக்க வச்சு கத்தி வாங்கி விட்டாப்புல. அவன் பார்வையில் அவர் எப்படி இருக்கிறாரு? இப்போ அவன் பார்வையில் எப்படி இருக்கிறாரு? கசப்பான கனி. என்னப்பா என்னை கொண்டு போய் நீ ஒரே பையன்ற ஆசை பையங்கிற என்னை வெட்ட பார்க்குற? 16 வருஷம் நல்லா வளர்த்து, அப்படியே பாலும் தேனுமா ஊட்டி வளர்த்து, யாரும் இல்லைன்னு ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு துருத்தி தண்ணீரை கையில் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து, 2 பேரும் போங்க, இனிமேட்டு இங்கே இருக்காதீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? விவரம் தெரியாத பையன்லாம் கிடையாது, 16 வயசு பையன். அவர் சொல்கிறாரு, கிளம்புங்க 2 பேரும், துருத்தியில் தண்ணீர் எடுத்துக்கோங்க, போயிட்டே இருங்க. எங்கே போக சொல்கிறீங்க? அந்த பேர் சபா வனாந்தரம் இருக்குது, அப்படியே போங்க. எங்க இந்த ஒரு துருத்தி தண்ணி வச்சு நான் என்னங்க பண்ணுவேன்? 16 வயசு பையனை கையில் கொடுக்குறீங்க, ஒருத்தர் தண்ணியை கொடுக்குறீங்க, சொத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது, அமுச்சு விட்றீங்க. நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஒரு துருத்தி தண்ணி பாலைவனத்தில் 1 மணி நேரத்துக்கே தாங்காது, பிள்ளை செத்து போகமே. அதெல்லாம் இல்லை, போங்க போங்க, காலைல கிளம்பு போங்க. இவன் பார்வையில் ஆபிரகாம் யார்? கசப்பான கனி. இவெல்லாம் ஒரு அப்பனா? இவனெல்லாம் வச்சு என்ன செய்யறது? 16 வருஷமா அன்பா வளர்க்குறேன்றான், கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டு சாவடிக்க பார்த்துட்டான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அதுதான் நல்ல கனி. காட்ஸ் பிளான். கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு அதுதான். நீ மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறாய். கர்த்தர் உன்னை கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா? மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறதுல ஆவியின் கனி கொடுப்பதுக்கு. ஆவியின் கனி எப்பவுமே ஸ்பிரிட் வேர்ல்டுல இருந்து பார்க்கணும். கர்த்தர் கூப்பிட்டது அதுக்கு தான். இவங்க எல்லாம் வந்து நிக்கிற எதுக்கு நிக்கிறான் தெரியுமா? மாம்சத்தின் கனி. பரிசேயர், சதுசேயர், அப்படியே தேவ ஜனங்கள், கேபிட்டல் சிட்டி எல்லாம் வருது. எதுக்கு? அங்க போனா நல்ல வேர்ட் ஆஃப் காட் இருக்குது, எல்லாம் இருக்கு. எதுக்கு யோவான் வருதுங்கிறான், உலகம் அழிய போதுங்கிறான். பேசாம ஞானசானத்தை எடுத்து வச்சிருவோம். ஏதோ ஒரு யோவான் கூட இருந்தா சேஃப்டி. அவன் சொல்றான், நீங்க எல்லாரும் விரியன் பாம்பு குட்டி. நீ எல்லாம் எதுக்கு வந்த தெரியுமா? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்றதுக்கு என்ன ரூட் இருக்கு? அப்படியே இப்படி இப்படி பண்ணி போயிடலாமா? ஆனா அதுக்கு நடுவில் ஒரே ஒருத்தர் வருகிறார். அடுத்த இயேசு அப்புறத்தில் போகிறதை அவன் கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை
சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் எல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்காக என்கிட்ட ஞானசனம் எடுக்க வரான். அவர் ஒருத்தர் தான் சாவறதுக்காக ஞானசனம் எடுக்க வந்தார். அவர் மேலதான் பரிசுத்த ஆவியானவர் தங்கினார். அப்போ உங்க மேல ஹோலி ஸ்பிரிட்டோட பிளான் இருக்கணும். அந்த கனி கொடுக்கணும். நீங்கள் மாம்சத்துக்குரிய கனி கொடுக்குறீங்க. நான் உலக பிரகாரமாவே இப்ப பேசல. இப்ப முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதனால மனுஷனை நேசிக்க கூடாதா? அதெல்லாம் சொல்லல. ஏன் மனுஷனை நேசிக்காம என்ன செய்ய முடியும்? அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்கு பணிவிடை செஞ்சிருக்க மாட்டாங்களா? எல்லாம் செஞ்சாங்க. ஆனா காட்ஸ் பிளான் வரும்போது காட்ஸ் பிளான்ல தான் நிக்கணும். பொதுவாகவே நம்ம ரொம்ப நேசிக்கும் போது அதை வார்த்தையில எக்ஸ்பிரஸ் பண்றதை விட செய்கையில தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். நம்ம ரொம்ப வார்த்தையில எக்ஸ்பிரஸ் பண்றது இருக்கு, அதுக்குன்னு இல்லைன்னு சொல்லல. அவன் சொல்லிட்டே இருக்க மாட்டான். என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் அன்பு வெறும் மாம்சத்துக்குரியதாய் மட்டும் இராதபடி ஆவியின் சிந்தையோடு இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் தாட். இப்போ பவுல ஒரு குரூப் சொல்லுது, நீ எருசலேமுக்கு என்ன செய்யக்கூடாது? எருசலேமுக்கு போகவே கூடாது. அங்க போனா உன்னை கட்டுவாங்க, அடிப்பாங்க. அதுல ஒருத்த வேற ப்ராபசி சொல்றான், இந்த கச்சையுடைய மனுஷனை இப்படி கட்ட போறாங்க. இப்போ பவுல் அவங்கள பார்த்து என்ன ஒரு வார்த்தை சொன்னாரு? நீங்கள் ஏன் என்னை அழுது கரைய பண்ண பார்க்கிறீர்கள்? அப்படித்தானே இருக்குது. அவன் போகும்போது நான் எருசலேமுக்கு போறேன்னு சொன்ன உடனே கர்த்தர் சித்தப்படி ஆகணும், தைரியமா போயிட்டு வாங்க தானே சொல்லணும். இதைத்தான் பரலோகம் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இது பரலோகத்தோட எக்ஸ்பெக்டேஷன். பூமியோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? விட மாட்டேன், நீ போனாலும் விட மாட்டேன். அதெல்லாம் கடைசியா அவன் அந்த காட்ஸ் வில்லில நிற்கும் போது கடைசியா அவங்க சொன்னாங்க, கர்த்தருடைய சித்தமாக கடவுது. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இயேசு கிட்ட வந்தவங்க, யோவான் ஸ்நானன் கிட்ட வந்தவங்களை பார்த்து அவன் சொன்னா, நீங்கள் மாம்சத்து கனி கொடுக்கிறீர்கள். என்ன கனி கொடுக்கல? நல்ல கனிகளை கொடுக்கல. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபைகிட்ட எதிர்பார்க்கிற கனி என்ன? பரிசுத்த ஆவியின் கனி, ஆவியானவருடைய சித்தம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்னைக்கு நாம நிறைய பேர் எதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இந்த மாம்சத்தினுடைய சித்தத்தை எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அதை எதிர்பார்க்கிறோம், விரும்புறோம். அப்படித்தான் அவங்க இருக்கணும்னு 100% ஸ்பிரிட்ல ஒத்து கொடுங்க. அது என்னவா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், தைரியமா சொல்லுங்க. அவன் சொன்னா பாருங்க, கர்த்தருடைய சித்தமாக கடவுது. சரி, இப்போ பவுல் போனது கர்த்தர் சித்தமா இல்லையா? எருசலேமுக்கு பவுல் போனது கர்த்தர் சித்தமா இல்லையா? கர்த்தர் சித்தம். ஏன் தெரியுமா? அடுத்து அவர் எருசலேம்ல வச்சு பவுல்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, எருசலேமிலே நீ என்னை குறித்து எப்படி சாட்சி கொடுத்தாயோ அப்படியே ரோமாபுரியிலும் கொடுக்கணும். அப்ப இங்க கொடுத்தது சித்தமா இல்லையா? இதைத்தான் அவர் கம்பாரிசனா சொல்றாரு. இதே மாதிரி எனக்கு என்ன செய்ய? அப்ப இவ்வளவு நேரம் இவங்க அழுது புலம்புனது எதை பேஸ் பண்ணி? மாம்சத்தை பேஸ் பண்ணி. பல நேரங்களில் இவங்க அழுதது சரி, மாம்சத்தின் படி. இப்ப அப்படி இல்லைன்னு சொன்னா, இப்ப பவுல் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இந்த மாதிரிலாம் அழாதீங்க, தப்பு, நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு கல் நெஞ்சுங்க. அவன் இருதயமே கல் இருதயம். அவ்வளோ பேர் அழுகுறாங்க, அழக்கூடாதுங்கிறான். எப்படி அழாம இருக்கிறது? உனக்கு ஆவியில தெரியணும். இது ஆண்டவர் சொன்னார், உயிரோட எழுப்புனா எழுப்புவார், எழுந்து உட்கார வைப்பாரு. அந்த இடத்துல மாம்சத்துல நீயும் அழுதினா, நீ அந்த மாம்ச பிரமாணத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு அர்த்தம். நானும் ஏத்துக்கிறேன் ஐயோ அப்படின்னு இல்ல. ஆவி சொல்லுது அது நடக்காது, அங்க சொல்ற எதுவுமே நடக்காது, எழுந்திருப்பார். அவ்வளவுதான். எழுந்திருச்சாரு, நடந்துச்சு, வசனம் வந்துருச்சு, உயிரோடு கூட கொண்டாந்தாச்சு. இதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். மாம்சத்தில் அழுறத குற்றம்னு சொல்லல, ஆவியின் பிரமாணத்துக்கு அகைன்ஸ்டா போய் அழக்கூடாது. மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்தது அழுக ஒரு ரிலீஃப். சிலர்லாம் வந்தீங்கன்னா அழுதே அவங்க லைஃப்ல இருக்கிற பாதி பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க. சிலர் அழுதே பக்கத்தில் இருக்கிற பிரச்சனையை கொன்னுடுவாங்க. ஆவிக்கு அகைன்ஸ்டா தேவ சித்தம் ஒன்று இருக்கும்போது பேதுரு போய் தடுக்கிறார் பாருங்க, ஜனங்க போய் பவுலை தடுக்கிறாங்க பாருங்க, அழுது அவங்கள உடைய பண்ணுகிறார்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வேண்டாம். இந்த கூட்டத்தை கர்த்தர் விரும்பல. இது தேவ சித்தத்துக்கு அகைன்ஸ்டா போகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, இயேசு பேதுருவின் பேச்சை கேட்டு, ச்சே நம்ம பிரதான சீசனை இப்படி அழுகுறாண்டாடே, உர்ரா உன்னை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன்டா, உனக்கு காலத்துக்கு அப்புறம் செஞ்சுக்கிட்டேன்னா என்ன ஆயிருக்கும்? மொத்த ரட்சிப்பும் வீணா போயிருக்கும் இல்லையா? அந்த காரியத்தை தான் சொல்றாரு. இன்னொரு காரியத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். சரியான ரிவைவல் பாருங்களேன். கரெக்டான ரிவைவல் இதுதான். சம்மர் ரிவைவல்.
பக்கா ரிவைவல். இவன் வந்து அப்பத்துக்காக வந்தவன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. இவன் ஃபஸ்ட்டு வராத கூட்டம் ஒன்று இருந்துச்சு தரிசனத்தில், இவங்க வந்துட்டாங்க. 2வது அப்பத்துக்காகவும் என்ன செய்யல, வரல. 3வது ஏதோ பயந்து போயும் இவங்க என்ன செய்யல, வரல. ஆனால் இவன் உண்மையிலேயே என்னத்துக்காக வந்திருக்கிறான், வந்து மனம் திரும்பி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, பா சூப்பர்பா, பர்ஃபெக்ட், ஒப்பு கொடுத்தல், ரிவைவல் எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமிலுள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்போ இவங்க அத்தனை பேருமே அங்கே இல்லை. வந்து அதுவும் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது, பல ஜாதியான மக்கள் அங்கே வராங்க, ரிவைவலுக்கு வராங்க. வந்து ரிவைவல் ஆகுது, இருதயத்தில் குத்தப்பட்டாங்க, என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அவன் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறான். இன்னும் சொல்ல போனால் நம்மளை விட அவங்க சூப்பர் கூட்டம். ஏன் தெரியுமா, அவன் சொல்கிறான், வேறுபாடு உள்ள வாழ்க்கையை சொல்கிறான். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்படியே வேறுபாடுள்ள கூட்டம். எல்லாத்தையும் ஆண்டவருக்காக நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன் எல்லாம் சொல்லி ஃபுல்லாக வந்துருச்சு இந்த குரூப் பக்கா. அதுவும் என்ன செஞ்சுட்டாங்க, வசனம் சொல்லுது, அவர்கள் சாலமோன் மண்டபத்திலே போய் தங்கி இருந்தார்கள், வீடுகள் தரும் அப்பம் விட்டார்கள். பர்ஃபெக்ட் கூட்டம் ஒன்று ரெடி ஆயிருச்சு. இதுதான் கர்த்தர் எதிர்பார்த்த கூட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டத்துக்கிட்டையும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த கூட்டத்தில் என்ன பிரச்சனை இருந்துச்சு வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இந்த கூட்டத்தில் யார் இருந்தா, அனனியா சப்பீரால் இருக்காங்க. இந்த கூட்டத்தில் ஒரு 5000 பேர் ஒரு 3000 பேர் சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா, மொத்தம் 8000 பேர் வந்தாங்கல்ல. இந்த வண்ட கூட்டத்தில் யார் இருக்கிறா, அனனியா சப்பீரால் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணானாமா, தன் மனைவி அறிய வஞ்சிக்கிற கூட்டமும் அது உள்ளதான் இருக்குது. மனம் திரும்பிட்டான், வேறொரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டான், எல்லாம் ஓகேன்ட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டேன்ட்டான், அப்போஸ்தலர் பின்னாடி வந்துட்டேன்ட்டான், கம்யூனியன் எடுக்கிறேன்ட்டான். ஆனால் இருதயத்தில் மொத்தம் வஞ்சகம் இருக்கு. அப்படியே இன்னும் ஒரு பங்கு மிச்சம் இருக்கு. உலகம் இன்னும் ஒரு பங்கு அவங்க இருக்குது. ஒன்று கர்த்தர் தெய்வமானால் அங்கே போயிருக்கணும். இவ்வளோ நேரம் இருந்தாங்களே, இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பிரச்சனை இல்லை. என்ன தெரியுமா, இவங்களை பற்றி நல்லா வெளியரங்கமாக தெரியுது. விரியன் பாம்பு குட்டி, அப்பத்துக்கு வரவன் இல்லை, நோவா காலத்தில் வரல, இவனை பற்றி எல்லாம் தெரியுது. ஒருத்தருக்கான் பாருங்க, இதான் டேஞ்சரஸ் ஃபெலோ, வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. என்ன தெரியுமா, அப்படியே ஒப்பு கொடுத்துட்டேன், சூப்பர்ன்ட்டான், எல்லான்ட்டான். ஆனால் இருதயத்தில் மட்டும் உலகம் ஒரு பார்ட் இருந்துக்கிட்டே இருக்கு. நாளைக்கு பின்னைக்கு இயேசு வராட்டி டிலே ஆச்சுன்னா எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டோம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏவுறாரு, ஒருவேளை வயசாச்சுன்னா அப்படின்னு மாம்சம் ஒன்று உள்ள ஓடிட்டே இருக்கும். ஆனால் எங்கே உட்காந்துருப்பான் தெரியுமா, எல்லாத்தையும் விற்று வைக்கிறவங்க மத்தியில் உட்காந்துருப்பான். எங்கே உட்காந்துருப்பான், வேறுபாடு உள்ளவங்க மத்தியில் உட்காந்துருப்பான். இவனை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அதான் வசனம் சொல்ல உன்னத பாட்டு 2ல், காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரமாய் என் நேசர் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அத்தனை மரமும் எப்படி இருக்குதா, காட்டு மரம், காட்டு மரத்துக்கு நடுவில் கிச்சிலி மரம். அப்போ நீங்கள் மொத்தம் இருக்கிற காட்டு மரம்னா முள்ளு. அதான் அர்த்த வசனம் சொல்லும், முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம். அப்படியே எல்லாத்துக்கும் நடுவில் தான் இது இருக்கும். கண்டே பிடிக்க முடியாது, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஞானசாரம் எடுக்கிறதுக்கு வரும் பாம்பு குட்டி, நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி வரும், கண்டுபிடிக்க முடியாது இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு. இங்கே எப்படி இருக்குது, 12 அப்போஸ்தலருக்கு நடுவில் ஒரு யூதாஸ். அத்தனை பேரும் விற்று பாதத்தில் கொண்டாந்து வச்சுட்டான். ஆனால் இவன் மட்டும் ஒரு பங்கை எடுத்து வீட்டில் வச்சுக்கிறான். இப்போ பாருங்க, அழகாக பேதுரு சொல்வார், அது விற்கிறதுக்கு முன்னாடி உன்னோட இதாக இருக்கவே இல்லையா, விற்கணுமா வேணாமான்றதை நீ டிசைட் பண்ணு, கொடுக்கணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணு. கொடுக்கணும்னு டிசைட் பண்ண பிறகு அதில் ஒரு வஞ்சகம் வருதுல்ல, அதை தான் கர்த்தர் உன்னை அர்ப்பணிக்கணும் டிசைட் பண்ணிட்டா முழுசா அர்ப்பணி. ஒரு பார்ட் வெளியே வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு, இதுதான் கர்த்தர் வெறுக்கிறார், வஞ்சிக்கிறவர்கள். அடுத்து சொல்றாரு, அதே வசனம் 5:3 வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? வஞ்சகம் வந்துருச்சு. அடுத்து என்ன வந்துருச்சு, பொய் சொல்ற கூட்டமும் இருக்கு. யாருக்கிட்ட பொய் சொல்றான், ஊழியக்காரங்கிட்டே வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஊழியக்காரங்கிட்டே பொய் சொல்லுவான். இங்க நிறைய நேரத்தில் இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா, ஊழியக்காரன் குறை உள்ளவன். ஊழியக்காரங்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க, சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் மறைக்கிறீர்கள் அல்லது பொய் சொல்றீங்க. இப்போ உங்க தாட் என்னன்னா,
ஊழியக்காரங்கிட்ட நீங்கள் போய் சொல்கிறீங்க, மறைச்சிட்டோம், ஊழியக்காரருக்கு தெரியாது. ஆக்சுவலாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஊழியக்காரன் உங்ககிட்ட கேட்டதாக இருக்கலாம், ஆனால் அவனுக்குள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆவியானவர். இப்போ நீங்கள் ஊழியக்காரனை மதிக்கணும்னு சொல்கிறோம்ல, ஏன் ஊழியக்காரனை மதிக்கணும்னா ஊழியக்காரனை மதிக்கிறதுக்கு அல்ல, அவன் மேல் உள்ள அபிஷேகத்தை மதித்தல் இல்லையா? ஊழியக்காரன் குறைவுள்ளவன் செத்து போயிடுவான். சவுலை அவன் மதிச்சானா? சவுல் மேல உள்ள அபிஷேகத்தை மதிச்சானா? சவுல் மேல உள்ள அபிஷேகத்தை மதிச்சான். உண்மையிலே ஃபாலோ பண்றவன் என்ன பண்ணுவானா, அவனுக்குரிய சுபாவம் இவனுக்குள்ள வரணும்னு நினைப்பான் இல்லையா? இப்போ எலிசா எலியாவை பார்த்து உன்ன மாதிரியே நான் ஆகணும்னு கேட்கல, உன் மேல இருக்கிறது எனக்கு 2 மடங்கா வேணும் தான் கேட்டான். நீ வேணாம், எனக்கு உன் மேல இருக்கிறது தான் எனக்கு வேணும். புரியுதா? அப்ப அவன் எதை கணம் பண்றான்? எலியாவை கணம் பண்ணல, எலியா மேல இருக்கிற அபிஷேகத்தை கணம் பண்றான். இவன் நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், இவரை மாதிரியே நான் ஆகணும், சினிமா நடிக்கிற முடி வெட்டுறது, அரசியல்வாதினா அவரை மாதிரி ஆகுறது, அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நினைக்கிறோம் அவன் இந்த ஊழியக்கார மாதிரி. இல்ல நான் எப்பவும் சொல்வேன், ஃபாதர் பெர்கமன்ஸ் மாதிரி நீங்க பாடவே வேண்டாம், ஆனா அவரை மாதிரி அபிஷேகத்துல பாடுங்க, அது நல்லது. அவர் குரல் மாதிரியே நம்ம குரல் வரணும் அதெல்லாம் வேண்டாம். அபிஷேகம் இஸ் இம்பார்ட்டன்ட், அவர் மேல உள்ளது. அதே தான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரங்கிட்ட நீங்கள் பேசும் பொழுது நீங்க என்ன நினைச்சு பேசுறீங்கன்னா, இவருக்கு தெரியாம அப்படியே மறைச்சிட்டா ஓகே ரைட் பரவாயில்ல அப்படி போயிடலாம் நினைக்கிறீங்க. அவருக்கு மறைச்சிட்டீங்க, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அது இங்க இவன் சொல்றான், எனக்கு விரோதமாய் நீ பொய் சொன்னே சொல்லல, யாருக்கு விரோதமாய்? சரி, பேதுரு பர்ஃபெக்டா? பேதுரு பர்ஃபெக்டா? வசனம் சொல்லுது பேதுரு மாய்மாலம் பண்ணினான்னு பவுல் எழுதுறாரு. பேதுரு பர்ஃபெக்டா? ஆவியானவர் சொல்றாரு, அந்த துப்பட்டால எல்லாம் வரும்போது பேதுரு சாப்பிடாம என்ன செஞ்சிட்டாரு? விட்டுட்டாரு. துப்பட்டா மேல போயிடுச்சு, புறஜாதியாரோட காரியம் போயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, பேதுரு குறைவுள்ளவன் தான், அவர் மேல் இருக்கிற ஆவியானவர் நிறைவானவர். அவர்கிட்ட தான் உண்மையா இருக்கணும். நீங்க நிறைய பேரு பேதுருகிட்ட உண்மையா இருக்கிறான், ஆவியானவர்கிட்ட போய் சொல்றான். ஏன்னா பேதுருகிட்ட கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்ட்டு பேதுருகிட்ட மறைச்சிட்டான். எல்லாரும் எதிரிலையும் நம்ம கெட்ட பேர் ஆயிடும், மறைச்சிருவோம். அவன் சொல்றான், நீ எனக்கு விரோதமா போய் சொல்ல, யாருக்கு விரோதமா போய் சொல்லிட்ட? பரிசுத்தாவிக்கு விரோதமா போய் சொல்லிட்ட. அப்போ மனம் திரும்பி இருதயத்துல குத்தப்பட்டு வேறுபாடுள்ள வாழ்க்கையாகி எல்லாத்தையும் விற்கணுங்கிற முடிவில் இருக்கிறவனுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு வஞ்சகம் இருக்கு, ஒரு பொய் சொல்லுகிற சுபாவம் இருக்கு. இவர்கள் செத்து போனார்கள் இருக்கு. அப்படிதானே இருக்குது? செத்து போனார்கள் இருக்கு. கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷனோ முகத்தை பார்க்கிறார். நீ ஸ்பிரிச்சுவலா வந்துட்டேன், வேறுபாடுள்ள வாழ்க்கைக்கு வந்துட்டேன், உலகத்தை வெறுத்துட்டேன், இயேசு வருகை காத்திருக்கிறேன், நான் போக போறேன் எல்லாம் சொல்ற, உன் இருதயம் முழுவதுமாக கர்த்தரிடத்தில் இருக்கிறதா? பெர்ஃபெக்ட்டாக கர்த்தருக்கு முன்னாடி இருக்கிறதா? இதைத்தான் கர்த்தர் கேட்கிறாரு. நாம நீங்க எங்கிட்ட நல்ல பேர் வாங்குறதோ, உங்க வீட்டில் நல்ல பேர் வாங்குறதோ, அல்லது உங்க ஊழியக்காரர் நல்ல பேர் வாங்குறதோ, அல்லது உங்க கணவர் மனைவிக்கு நல்ல பேர் வாங்குறதோ இம்பார்ட்டன்டே இல்லை. நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்க தேவனுக்கு பயந்துட்டீங்கன்னா எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தேவனுக்கு பயப்படலன்னா எல்லாவனுக்கும் பயப்படணும், அத்தனை பேருக்கும் பயப்படணும். ஒருவேளை உங்களிடத்துல, எனக்கு ஒரு மூத்த ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தார் நாகர்கோயில்ல, அவருக்கு ஒரு 73 வயசு இருக்கும். அவர் சொல்லி கொடுத்தாரு, நீ பாவம் உள்ளவனா இருந்தினா, உனக்குள்ள பாவம் இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா எவனை பத்தியும் கவலையே படாதேன்னாரு. கர்த்தர் உன்னை மன்னிச்சிட்டாருன்னு என்ன செய்யாத, எவனை பத்தியுமே கவலைப்படாதேன்னாரு. 2வது, நீ ஒருவேளை அவங்க சொல்லக்கூடிய குற்றமோ பாவமோ உனக்குள்ள இல்லைன்னா கவலையே படாத, கர்த்தர் உனக்காக வழக்காடுவார்னார். அப்படின்னா 2ம் ஒன்று தான் சொல்லுது, நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருந்தால் போதும். இங்கே குறைவுள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பேதுரு குறைவுள்ளவராக தான் இருந்தார், ஆனாலும் ஆவியானவர் அவருக்குள் நிறைவாக இருக்கிறார். ஸோ இப்போ நாம எப்போவுமே தேவனுக்கு முன்பாக பர்ஃபெக்டாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு முன்னாடி நின்றுனா எவனை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம்? நான் எப்பவும் சொல்லேன், உங்களை பற்றி யார் வேணா குறை சொல்லிட்டோமே, உங்களை பற்றி நான் பாவத்தை சொல்லிட்டோமே, அவங்க அதுக்கு லாய்க்கு இல்லை, இவங்க அது சரியில்லை, அவங்க குறை உள்ளவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க, இவர் படிக்காதவங்க, அவர் லாய்க்கு இல்லை, என்ன வேணா சொல்லட்டுமே. கர்த்தருக்கு உனக்கு, நீ கர்த்தருக்கு முன்னாடி நின்று கர்த்தர் உன்னை சூஸ் பண்ணிட்டாருன்னா நீ எதையுமே யோசிக்க வேண்டாம். சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஏதாவது சொல்கிறான்னு டிஸ்கரேஜ் ஆயிடுவாங்க. இப்பவும் சொல்கிறேன், நாம் அல்ல, நம்மேல் உள்ள அபிஷேகத்துக்கு தான் அந்த வல்லமை உண்டு, அது அவர்து. நீங்கள் எதுக்கு பயப்படணும் தெரியுமா? அந்த ஊழியக்காரனுக்கு அல்ல, அவன் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு. இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு முதல்ல நீங்கள் பயப்படணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவங்க ஆயிட்டாங்க. இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? வஞ்சகம் இருக்குது, பொய் இருக்குது. இன்னொரு வசனத்தில் கூட இருக்குது, அதை வாசிங்களேன். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இவங்கெல்லாம் ஒருமனப்பட்டு வந்தவங்க தானே. இப்போ இவங்களுக்குள்ள இன்னும் என்ன இருக்குது? உள்ளுக்குள்ள
பாகுபாடு இருக்குது. நீ கிரேக்கன், நான் யூதன். என்ன சபையினுடைய பிரமாணம் என்ன? நான் யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, அதான பிரமாணம். ஆனா இப்ப இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? நான் யூதன், நீ கிரேக்கன். யூதனுக்கு மட்டும் கவனிக்கிறீங்க, கிரேக்கர்களை கவனிக்க மாட்டீங்க, விதவைகளை கவனிக்கிறீங்க, இவங்களை கவனிக்க மாட்டீங்க அப்படின்னு அன்னைக்கே விதவைகளை நீ கொஞ்சம் ஒதுக்குறீங்க. இவ்வளோ தாட்டோட தான் வேறுபாடு உள்ளவங்க வந்திருக்கிறாங்க. இவ்வளோ தாட்டோட தான் எல்லாத்தையும் வித்து வந்தவங்க வந்திருக்கிறாங்க. இவ்வளோ தாட்டோட இருதயத்தில் குத்தப்பட்டவங்க இருக்கிறாங்க. அப்ப இருதயத்தில் குத்தப்பட்ட இவர்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது? இருக்கத்தான் செய்கிறது. கர்த்தர் இதையும் எதிர்பார்க்கல, சிதறி போக பண்ணினார்னு இருக்கு. 8ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டாரு? சிதறி போக பண்ணினார். இப்ப கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ண கூட்டம் எது? அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68வது வசனத்தை வாசி. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இவன் வேற எதுக்காகவே வரல. வந்தது ஒன்னே ஒண்ணுக்கு தான் வந்தான். வசனத்துக்கு வரல, நித்திய ஜீவ வசனத்துக்கு வந்தான். ஏன்னா பரிசேயர்கிட்டயும் வசனம் இருந்துச்சு, மோசையின் ஆசனத்தில் உட்காந்துருக்கிறவங்ககிட்டையும் வசனம் இருந்துச்சு, கமாலியல்கிட்டையும் வசனம் இருந்துச்சு. இவர்கிட்ட மட்டும்தான் நித்தியத்துக்கான வசனம் இருந்துச்சு. எட்டர்னல் வேர்டு இவர்கிட்ட இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் வேர்டு இருந்துச்சு, அது மரணத்தை கொண்டு வந்துச்சு. இவர்கிட்ட என்ன இருந்துச்சு? இப்ப வாசிங்க, மார்க் 3:13-14. இப்ப வாசிங்க. தமக்கு சித்தமானவர்கள் யாருன்னு இப்ப அவர் டிசைட் பண்றாரு பாருங்க. தமக்கு சித்தமானவர்கள் தம்மிடத்தில் வரவழைத்தார், அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். யாரு? இந்த நித்திய ஜீவ வசனத்துக்கு வந்தவன். இவன் வேற எதுக்காகவும் இவர் பின்னாடி வரல. அப்பத்துக்காக வரல, இருதயத்தில் குத்தப்பட்டு ஊன்னு சொல்லி வந்து இவனுக்குள்ள எதுவும் இல்லை. அடுத்து இவனுக்குள்ள என்ன இல்லை? இவன் வந்து எட்டர்னல் விஷன் இல்லாதவன் கிடையாது. இவனுக்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. இதே பேதுரு தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லும் போது சொல்றாரு, அந்த முடவன், அந்த நடக்க முடியாதவரை அவர் வந்து சுகமாக்குறாரு. சுகமாக்கும் போது சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போய் சொல்லும் போது அவர் சொல்றாரு, படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். அப்ப இவங்களுக்கு ஸ்கூலிங் கிடையாது. இங்கிலீஷ்ல அன்ஸ்கூலிங்னு இருக்கு. ஸ்கூல் பக்கமே போல. பேதமைனா ஞானமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. பேதைகள். நல்லா படிச்சா மேதை, படிக்காட்டி பேதை. ஒண்ணுமே இல்லை, சும்மா கிடக்கிற ஒரு ஆளு. எப்படா இவன் இவ்வளவு தைரியமா பேசுறான் அப்படின்னா, எங்கிட்ட படிப்பறிவு இல்லை, எனக்கு ஞானம் நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஒன்னே ஒன்று இருக்கு, நித்திய ஜீவ வசனம் எங்கிட்ட இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட கேட்டவங்கிட்ட எல்லாம் மோசையின் வசனம் இருக்குது, உட்காந்து கேட்டானே அவங்ககிட்ட நியாயப்பிரமாணம் இருக்குது. ஆனா இவங்கிட்ட நியாயப்பிரமாணம் இல்லை, நித்திய ஜீவ வசனம் இருக்குது. இந்த நித்தியத்துக்கான, இதுதான் திருப்பியும் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சொன்னேன், இப்பவும் சொல்றேன், இவங்க கிட்ட நித்தியத்துக்கான வசனம் இருந்துச்சு. இப்போ உங்களுடையதான தாட், உங்களுடையதான அந்த விஷன் நித்தியத்துக்குரியதா இருக்குதா? அதை தான் திருப்பியும் சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் அப்பத்துக்காக வெறும் சாப்பிட வசனத்தை மட்டும் வாங்கிறதுக்கு வந்தவங்களா இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. வசனத்தை மட்டும் வாங்கிட்டு கனி கொடுக்காதவங்களா இருந்தா பிரயோஜனம் இல்லை. கனி கொடுக்கிறவங்களாகி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி எல்லாத்தையும் வித்து கொடுத்தோம், உள்ள மாறாட்டி பிரயோஜனம் இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தெரியுமா? நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? நாங்கள் போட்டை விட்டாச்சு, நாங்கள் வலைய விட்டாச்சு, மீனை விட்டாச்சு, வேற என்ன ஒன்றும் அப்பா விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு ஆண்டவரே. அவர்கிட்ட நாங்கள் எதை பார்த்துமே வரல. அவர்கிட்ட நித்தியத்துக்கான வசனம் இருக்கிறது, ஜீவனுக்கான வசனம் இருக்குது. அதுக்காக நான் இவரை பின்பற்றுகிறேன். அவங்ககிட்ட இருக்கிறது எட்டர்னல் விஷன். பேதுருகிட்ட இருந்தது எட்டர்னல் விஷன், நித்திய ஜீவ வசனம், நித்தியத்துக்கான ஜீவனுக்குரிய வசனம். அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அந்த ஆளைத்தான் கர்த்தர் தேடுகிறார். இப்பொழுது நீங்கள் யாரா இருந்தா, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசுன எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ், வேர்ல்ட்லி பேசனே கிடையாது. ஒரு குரூப்பு அழைப்பு, அந்த தரிசனத்தை புரிஞ்சிக்காம வராமல் போனவங்க. ஒரு குரூப்பு வந்தாங்க, ஆனால் அவங்ககிட்ட என்ன கிடையாது, சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. நல்ல வசனம் வாங்குவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, பைபிள் ஸ்டடி வருவாங்க, நல்ல ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா வருவாங்க, ஆனால் மாற்றமே இருக்காது, வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி வந்தவங்களில் ஒரு குரூப்பு வரும், ஆனால் கனி இருக்காது. அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான பிரதிபலன் வெளியே வராது. அவங்ககிட்ட இருந்து எந்த நீதியோ நியாயமோ பரிசுத்தாவினுடைய கனி அவங்ககிட்ட இருந்து என்ன செய்யாது, வராது. ஒரு குரூப்பு கிட்ட வரும், வேறு பிரிக்கும், அப்படியே எல்லாத்தையும் வித்து பரிசுத்தாவின் கனியெல்லாம் வந்து உலகத்தை வெறுக்கிறேன்னு சொல்லி போகும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஓரத்தில் ஒரு வஞ்சகம் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு மறைபொருள் அல்லது ஒரு பொய் இருக்கும். உள்ளுக்குள்ள இன்னும் உலகத்தை வெறுக்காது, நான் கிரேக்க, நீ யூத, நீ பெரியவன். இன்னைக்கும் பாருங்க எத்தனை ஆவிக்குரியவர்களுள்ள ஜாதி பாகுபாடு இருக்குது, இன்னைக்கு எத்தனை ஆவிக்குரியவர்களுக்குள்ள மொழி பாகுபாடு இருக்குது, இன்னும் ஆவிக்குரியவர்களுள்ள எத்தனை பேருக்குள்ள நாடு பாகுபாடு இருக்குது.
இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்குமா. ஆனா இவங்கெல்லாம் யாரா ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, என்ன கேட்கிறாரு, எனக்கு அங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அங்கே மொழி இல்லை, அங்கே வேற எந்த காரியமும் இல்லை, இங்க இருக்கிற எதுவுமே அங்க இல்ல, அந்த வசனம் எனக்கு வேணும். அப்பதான் உங்களால இங்க எல்லாரையுமே நேசிக்க முடியும். எப்பேற்பட்டவங்களையும் உங்களால் நேசிக்க முடியும். இயேசுநாதர் பாருங்க, சகல பாவிகளையும் நேசிக்கிறார்ல. ஏன்னா அவர் எவனையுமே அவர் இங்க உள்ளவனா பார்க்கல, அங்க உள்ளவனா பார்க்கிறாரு. அங்க உள்ள பார்க்குறாரு. ஒரு எது கேட்டாலும் அவர் அங்கத்துக்கு தான் பதில் சொல்வார். எல்லாத்தையும் விட்டு வந்த ஆண்டவரே என்ன கிடைக்கும், நித்தியத்திலே நீங்கள் நியாயத்தீர்க்கிறவர்களை காணப்படுவீர்கள். ஆண்டவரே இங்கே என்ன விட்டு போறீங்களே, என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு வாசலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், அதை போய் நான் எடுத்துட்டு வரேன். பூமிக்குரியதை பற்றி கர்த்தர் பேசவே மாட்டாரு, நீ நித்தியத்துக்குரியவன். இந்த விஷன் உங்ககிட்ட இருந்தால்தான் உன்னுடைய ஓட்டம் முடிவு பரியந்தம் ஓடும். இல்லைனா கம்யூனியன் வாங்குவீங்க, வீட்டுக்கு போயிடுவீங்க, அப்போ ரசம் வாங்குவீங்க போயிடுவீங்க, அல்லது ஓடிடுவீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்க. முடிவு பரியந்தம் நிலைக்கிறவன் யாரா இருப்பான் தெரியுமா, நித்திய ஜீவ வசனத்தை உடையவன் தான் முடிவு பரியந்தம் நிற்பான். கடைசியாக சொல்கிறேன், உங்களுக்குள்ள எட்டர்னல் விஷன் இருக்கணும். எட்டர்னல் விஷன் இல்லாமல் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கவே பவுல் சொல்கிறாரு, தோமா இல்லை தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான். வந்தான், இதே தேமா தான் ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, எனக்காக அவன் தோல் கொடுத்தவன், தன் கழுத்தை கொடுத்தவன் இருக்கு, தனக்காக என் கழுத்தை கொடுத்தவன். அதே தேமா உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டான் இருக்கு. ஏன் தெரியுமா, அவனுக்கு பவுல் மேல ஆசை இருக்குது, பவுல் மேல பின்பற்றம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, எல்லாம் இருக்கு. உள்ளுக்குள்ள எட்டர்னல் விஷன் இல்லை. அவன் ஒருவேளை பவுலுக்காக கழுத்து கொடுக்காம இருந்திருந்தாலும் எட்டர்னல் விஷன் இருந்தால் அவன் கடைசி வரைக்கும் பவுலோடு கூட வந்திருப்பான். அல்லேலூயா. அப்போ இங்கே நடக்கிற எதையுமே நான் சொல்கிறேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன், அந்த விஷன் உங்களுக்குள்ளே வந்துட்டா இங்கே இருக்கிற எதுவுமே உங்களை அசைக்காது, எதுவுமே உங்கள் பாதையை விட்டு விளக்காது. துரோகம் பண்ணால் விளக்காது, மறுதளிச்சா விளக்காது, அல்லது காட்டி கொடுத்தா விளக்காது, அல்லது ரொம்ப அன்பாக இருந்தாலும் விளக்காது, உனக்காக உயிரை கொடுப்பனாலும் விளக்காது. எதுவும் உங்களை என்ன செய்யாது, விளக்கவே விளக்காது. நீங்கள் போகிற ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. வந்தாலும் சோத்திரம், வரா விட்டாலும் சோத்திரம், இருந்தாலும் சோத்திரம், இல்லா விட்டாலும் சோத்திரம். இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த எட்டர்னல் விஷன் இருக்கிற வரைக்கும் நடுவில் எது வந்தாலும் என்ன செய்யாது, உங்களுக்கு பண்ணவே கவலையே படாது. நல்லா பாருங்க, பயங்கரமாக உங்கள் பக்கத்தில் ஹைவேஸ் கார் போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த டெஸ்டினேஷனுக்கு போகிறவன் இதை பற்றி கவலையே பட மாட்டான். அவன் ட்ராக்ல அவன் என்ன செஞ்சுட்டே இருப்பான், போயிட்டே இருப்பான். இந்த வேகமாக போகிற காக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டானா இவன் ஒரு ஓரமாக ஒதுங்கி மெதுவாக போக ஆரம்பிச்சிருவான். அதான் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதபடி உங்கள் விஷனில் போங்க, அதை தரிச்சு கொள்ளுங்க, அது உங்களை முடிவு பரிந்து நடத்த போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்திருக்கலாமா நம்ம எல்லோரும் ஆண்டவர் சமூகத்தில்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்தது நித்தியத்திற்கு. ஒருவேளை என் நித்திய அழைப்பு என்ன, நான் எதை நோக்கி ஓடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? இவர்கள் தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார், ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்துவார். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். அந்த கூட்டம் தான் நம்ம டெஸ்டினேஷனாக இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். எது என் டெஸ்டினேஷன், எதை நோக்கி என் விஷன் இருக்கணும், எதை நோக்கி நான் ஓடணும்னா, அப்படி தான் ஆபிரகாம் ஓடினார். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான். தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு, நம்முடையதான தரிசனம் சிங்காசனத்துக்கு முன்பாக இருப்பது, அவரோடு கூட ஆளுகை செய்வது, அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவது, இதெல்லாம் கத்த நமக்கு பண்ண வாக்குத்தத்தம். இந்த மாதிரி தரிசனங்களை வைத்து கொண்டு தான் நம்ம ஓடணும். ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில் ஒரு 2-3 நிமிஷம். நாம் குறைவுள்ளவர்கள், பலவீனமானவர்கள், ஆனாலும் பேதுருவின் மேலே பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் காணப்பட்டார். அதே ஆவியானவர் நமக்குள்ளும் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் வருமளவும் ஆண்டவரே, எங்கள் தரிசனத்தில், அந்த எட்டர்னல் தரிசனத்தில், அப்பா, அந்த பூமியில் நடக்கிற எதுவும் என்னை அசைக்கக்கூடாது. எனக்கு விரோதமாக யாராவது பேசிட்டாங்கன்னா நான் சோர்ந்து போய் உக்காந்துடக்கூடாது. எனக்கு விரோதமாக கையை உயர்த்திட்டா நான் சோர்ந்து போய் உக்காந்துடக்கூடாது. அடி வாங்கினாலும், பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டாலும், எது பண்ணாலும் என் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருவேன். ஏசபேல் சொன்னபோது, அதை கேட்டபோது அவன் சோர்ந்து போய் ஒரு இடத்துல படுத்திருக்க கூடாது, ஓடிட்டே இருக்கணும். நீ எழுந்து நட, உன்னுடைய பிரயாணம், நீ போக வேண்டிய தூரம் அதிகம்.
யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, யாராவது உனக்கு விரோதமா பண்ணிட்டாங்க, உனக்கு விரோதமா சூழ்ச்சி பண்றாங்க, உன்னை கவுக்க பார்க்கறாங்க, நீ எதையுமே யோசிக்காத. அவங்க அதை செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அவர்களுக்குரிய பலன் ஒரு நாள் அது வரும். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன் தரிசனத்தை விட்டு வெளிவிலக பண்றதுக்கு தான் அவங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீ உண்மையா இருந்தா நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ சோகமா உட்காரணுன்றதா அவங்க திட்டம். நீ சூரச்செடிக்கு கீழே படுக்கணுங்கிறதா அவங்க திட்டம். நீ கண்ணீர் வடிக்கணுங்கிறதா அவங்க திட்டம். நீ அதை பத்தி கவலையே படாது. உன் தரிசனத்துல ஓடிட்டே இரு. எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருவேன். அதை நான் வாஞ்சையாய் தொடருவேன். ஏன்னா என்னை அழைத்தவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன அபிஷேகிச்சிருக்கிறாரு. அவரை தவிர வேற யாரும் என்னை விட்டு இதுல இருந்து வெளியே கொண்டு வரவே முடியாது. அந்த நிச்சயம் உங்களுக்கு வரணும். ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒரு சிந்தனை, அப்படி ஒரு தாட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட மாட்டீங்க. கர்த்தர் எனக்கு நான் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனையோ காரியங்கள், நெருக்கமா இருக்கிறவங்கள இருந்து தூரமா இருக்கிற வரைக்கும் எத்தனையோ பேர் இத்தனை வருஷத்துல எவ்வளோ காரியங்கள் எனக்கு விரோதமா பண்ணி பேசினாலும் கூட ஒரு நாள் நான் அதுக்காக சோர்ந்து போய் உட்கார்ந்ததே கிடையாது. அதை பத்தி நான் சோர்ந்து யோசிக்கவே இல்லை. ஆவியானவர் எனக்கு ஒன்று மட்டும் சொல்லுவார், எழுந்து நட, போயிட்டே இரு. நீ போக வேண்டிய தூரம் அதிகம், உனக்கு வச்ச விஷயம் அதிகம். அவங்க உன்னை என்ன பண்ண பார்க்குறாங்க? உன்னை சூரச்செடி கீழே படுக்க வைக்க பார்க்குறாங்க. படுத்துறாத. இதுக்கு மேலே நான் எப்படி ஊழியம் பண்ணுவேன், இதுக்கு மேலே எப்படி செய்வேன், இதுக்கு மேலே அந்த ஊழியத்தை எப்படி செய்வேன்? இல்லை, நீ போடு ஓடு ஓடு. ஏசபேல் பேசுறது தான். நீ என்னதான் ஊழியம் பண்ணாலும் ஏசபேல் பேசதான் செய்வா. உன்னை கொலை பண்ணத்தான் செய்வேன்பா. கவலைப்படாத, ஓடு, நடந்துகிட்டே இரு. பவுல் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. பவுல பணம் திருடிட்டான்றாங்களா? பணம் திருடிட்டாங்கிறாங்க. அவன் சொல்றான், நான் கை வேலை செஞ்சு சாப்பிட்றேன். எப்படி என்ன அந்த வார்த்தை சொல்லுவீங்க? நானும் அவன் சோர்ந்து உட்காரல, ஓடிட்டே இருக்கிறான். முடிவு பண்ணி நான் ஓடுவேன்னு சொல்றான். அதனால தான் பவுலுடைய மரணத்தை பற்றி பைபிளில் இல்லை. ஏன் தெரியுமா? பவுலுடைய மரணத்தை பற்றி பைபிளில் அவன் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் மரித்தும் பேசுகிறாங்க லிஸ்ட்ல அவனும் இன்னும் இருக்கிறான். அவன் மரணத்தை கர்த்தர் ஏன் குறிக்கவில்லை தெரியுமா? காரணம், அவன் மரிக்க போகிறதே கிடையாது. அவன் ஓட்ட முடிவுக்கு வரவே வராது. இப்படிதான் ஓடிட்டே இருக்கணும். எலியா மாதிரி ஏந்திரிச்சு ஓடிடணும், மேலே படுத்துடக்கூடாது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நீங்களும் நானும் தான் அங்கே நிற்க போகிறோம். சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க போகிறோம். உனக்கு எத்தனை தனிமை வந்தாலும், எத்தனை வறுமை வந்தாலும், சில நேரங்களில் யாசித்தாலும், பல நேரங்களில் போஷித்தாலும், உன் விசுவாசத்தை விட்டு விலகி போகாதே. உனக்கு கொடுக்கப்பட்டது 5 தாலந்தோ 2 தாலந்தோ உபயோகி. குறைவானதோ நிறைவானதோ உபயோகி. கர்த்தர் உன்னை முடிவிலே கொண்டு வந்து நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் வச்ச எட்டர்னல் விஷன் பெருசு. அது மகா பெரியது. நீ பேழையை போல நான் 1 வருஷம் தானே, கடைசி காலம் தானே, சின்ன ஊழியம் தானே, ஊருக்குள்ள இருக்கிறேன் தானே, எனக்கு பாட வராது, எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நீ பண்ண போற ஊழியம் சின்னதா இருக்கும். ஆனா அதனுடையதான பலன் மிக பெருசாக இருக்கும், மிக பெருசா இருக்கும். அந்த பேழையினுடைய ஊழியம் இன்னைக்கு 4000 வருஷமா ஜனங்கள் பூமியில இருக்கிறார். 4000 வருஷமா ஜனங்கள் பூமியில இருக்கிறார்கள். அதே தேவன் தான் உன்னை அழைச்சிருக்கிறார். நீ அவர் கையில் இருக்கிற கூழாங்கல்ல வேணா இருக்கலாம், ஒரு அடைப்பைக்குள்ள இருக்கலாம், யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா உன் விஷன் என்ன தெரியுமா? நீ கோலியாத்தை வீழ்த்துவது. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை அழைச்சார். ஸோ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, என்ன நோக்கத்துக்கு என்னை அழைத்தீரோ, என்ன நோக்கத்துக்கு என்னை கொண்டு வந்தீரோ, அதை முடிவு பரியந்தம் நான் ஓடி முடிக்க, இடையிலே என்னை எந்த ஏசபேல்கள் வந்தாலும் கூட, இடையில எத்தனை சிறைச்சாலை வந்தாலும் கூட, இடையில எத்தனை பேர் என்னை கல்லெறிந்தாலும் கூட, இடையில எத்தனை பேர் என்னை விழ தள்ளினாலும் கூட, ஏன் சில நேரத்தில் என்னை செத்தவனை போல ஆக்கினாலும் கூட, நான் எழுந்து பிரசங்கம் பண்ணுவேன். காரணம், என் மேலுள்ள அபிஷேகம் அப்படிப்பட்டது. நான் விழுந்ததை நினைக்க மாட்டேன், எழுந்து நிற்கிறத மட்டும்தான் நினைப்பேன். இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. உம்மை பின்பற்றினவர்கள், யோவானை பின்பற்றினவர்கள், நோவாவை பின்பற்றினவர்களிலே நாங்கள் நித்திய ஜீவனுக்கு பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட கிருபை பாராட்டும். நாங்கள் வந்து வெறும் புசித்து வித்து போய்விடலாய் இராதபடிக்கு, குத்தப்பட்டாலும் உள்ளே மாற்றம் அடையாதவர்களாய் இராதபடிக்கு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு உமக்காக வாழவும் உமக்காக சாகவும், தோமா சொன்னது போல வாருங்கள் அவரோடு கூடி சாகும்படி போவோம். அதற்கும் தயாராக இருக்கிற கூட்டமாய் நாங்கள் காணப்பட கிருபை பாராட்டும்.
ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அப்படி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.